வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் பேசும்போது பல விஷயங்களை சுட்டிக்காட்டி, குறிப்பாக அரசு நிகழ்ச்சியில் பேசுகிறப்போ எதிர்க்கட்சி செய்யக்கூடிய அறிக்கை அப்படின்றது முழுமை பெறாமல் இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். எதிர்க்கட்சி தலைவருடைய அறிக்கை முழுமை பெறாமல் இருக்கிறது அப்படின்னாரு. அதே நேரத்தில் மக்களுக்காக அல்லும் பகலுமாக இந்த அரசு உழைக்கிறது, இதை பார்த்து அவர்களுக்கு வயிற்றெரிச்சல். இன்னும் சொல்லணும்னா உட்கட்சி கூட்டணி மோதல் பூசலை மறைப்பதற்காக தான் இந்த அறிக்கையை வெளியிட்டு திசை திருப்பக்கூடிய முயற்சியில் அதிமுக ஈடுபட்டிருக்கு அப்படின்னு திமுக தலைவர், தமிழக முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதற்கு அதிமுக பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் பதில் கொடுக்கிறாரு. அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டுவது உங்களுடைய கண்களை உறுத்துகிறது அப்படின்னு முதலமைச்சர் நோக்கி கேள்வி எழுப்புகிறார். அதே நேரத்தில் 4 வருஷமாக எந்த வாக்குறுதிகளையும் நீங்கள் நிறைவேற்றலை, மக்கள் உங்கள் மேலே கடும் கோபத்தில் இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டையை முன்வைக்கிறார். திமுக அலுவலகத்தில் தான் கூட்டணி உட்கட்சி மோதல் சத்தம் கேட்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் முன்வைக்கிறார். ஸ்டாலின் விசஸ் இபிஎஸ் வாக்குறுதி நிறைவேற்றத்தில் யார் சொல்வது உண்மை? விரிவாக வாதிக்க இருக்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். அதிமுக தரப்பிலிருந்து பேராசிரியர் திரு கல்யாணசுந்தரம், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து திமுக தரப்பிலிருந்து கவிஞர் திரு மனுஷபுத்திரன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு மனுஷபுத்திரன், எதிர்க்கட்சி அப்படின்றது தவறுகளை சுட்டி காட்டும், திமுகவும் அதை செய்திருக்கிறது எல்லாரும். ஆனால் முதலமைச்சர் சொல்றாரு தவறுகளை சுட்டி காட்டுறதே உறுத்துது, அதனால தான் முதலமைச்சர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அப்படின்னு முதலமைச்சருடைய குற்றச்சாட்டுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பதில் சொல்றார். அதாவது தவறுகளை சுட்டி காட்டுவதோ விமர்சிப்பதை மறுப்பதோ எங்களுடைய நோக்கம் கிடையாது. சுட்டி காட்டுகிற தவறுகளில் உண்மை இருக்கிறதா, அல்லது அது அவதூறுகளையும் பொய்களையும் பரப்புவதாக இருக்கிறதா, அல்லது அரைகுறை உண்மையாக இருக்கிறதா என்பதுதான் நாங்கள் முன்வைக்கக்கூடிய கேள்வி. அதனால்தான் முதலமைச்சர் சொல்கிறார், இது அரைவேக்கட்டுத்தனமான விமர்சனங்களை எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறார் என்று. அரைவேக்கட்டுத்தனம் என்பது அரைகுறை உண்மைகளையோ அல்லது உண்மைக்கு புறம்பானவற்றையோ பேசுவதாகும். அப்படி பார்க்கிற போது என்ன அவர் பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்? இப்ப உதாரணமாக இந்த பாமக நிர்வாகி அவர் சுடப்பட்ட விஷயம், அதுல பாத்தீங்கன்னா காவல்துறை நடவடிக்கை எடுக்கல, உண்மையான எல்லா குற்றவாளிகளையும் கைது செய்யணும், இப்படி எல்லாம் பேசுறாரு. ஆனால் சுட்டவரை காவல்துறை கடந்த 14ஆம் தேதியே கைது செய்து விட்டது. அப்படிப்பட்ட நிலையில் இதை எல்லாவற்றையுமே கண்டும் காணாதது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி விமர்சனங்களை முன்வைப்பது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட உயர்நீதிமன்றம் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை அமைத்து அந்த டீம்ல பாத்தீங்கன்னா அவங்க இந்த குற்றவாளி இந்த குற்றத்தை செய்திருக்கிறார் என்பதை உறுதி செய்து அவர்களுக்கு தண்டனையும் வழங்கிவிட்டது. ஆனால் இன்னும் கூட இன்னும் வேற யாரோ இருக்காங்கன்னா நீங்க சொல்லுங்க சார். அதாவது நீதிமன்றம் நடத்திய இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் விசாரணையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ரைட்டு? அப்போ உங்ககிட்ட ஆதாரங்கள் இருந்தா கொடுங்க. தடவியல் சோதனைகள் மூலமாக அறிவியல் பூர்வமாக வேற யாரும் பாத்தீங்கன்னா அவர் கூட போன்ல பேசலங்கிறதெல்லாம் நிரூபிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமும் இந்த பொய்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பது. அப்புறம் ஜனவரி மாசத்துல என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி, இந்த அரசு இன்னும் 20% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறாரு. அப்புறம் நேத்து பாத்தீங்கன்னா எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றல அப்படிங்கிறார். ஏதாவது ஒரு உண்மைத்தன்மை ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் விஷயத்துல உயர்நீதிமன்றத்துல வழக்கு வருது. இவங்க இது ஒரு பெரிய பாத்தீங்கன்னா ஏதோ அமலாக்கத்துறை ஒரு பெரிய ஊழலை கண்டுபிடிச்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு பொய் பரப்புரையை மேற்கொண்டார்கள். 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததுன்னு. அதுல இந்த ஆகாஷ் பாஸ்கரன், அப்புறம் விக்ரம் ரவீந்திரன் அப்படிங்கிற வீட்டுக்கு அவங்களுடைய குற்றம் தொடர்பான ஆவணங்களை சீலிட்டு ஒரு கவர்ல உயர்நீதிமன்றத்துல அமலாக்கத்துறை கொடுக்குது. ஆனா நீங்க அதை பிரிச்சு நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒண்ணுமே இல்லைன்னு உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு. எந்த போதுமான ஆதாரமும் கிடையாது, அதனால நீங்க நாளைக்குள்ள ஆதாரங்களை தாக்கல் பண்ணுங்கன்னு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு ஏன் நீங்க சீல் வச்சீங்க அப்படின்னு அமலாக்கத்துறையை நோக்கி கேட்டோம்னா இல்ல நாங்க சீல் வைக்கல, எங்க அனுமதி இல்லாம அந்த வீட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு தான் சொன்னோம். ஏன் அவர் வீட்டுக்கு போறதுக்கு அவர் பாத்தீங்கன்னா அனுமதி கொடுக்கணுமா அப்படிங்கிற நீங்க தான் அனுமதி கொடுக்கணுமான்னு உயர்நீதிமன்றம் கேட்குது. இல்ல நாங்க இனிமேல் அதுக்கு அவர் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே, சட்டவிரோதமான உங்கள் செயலுக்கு நீங்கள் நியாயம் கற்பிக்க முயற்சிக்காதீர்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்ல,
இங்கு வந்து அந்த இவர் ஆகாஷ் பாஸ்கரன் என்பவருடைய வழக்கறிஞர் வந்து என்ன விஷயத்த சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து அதாவது அவர் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் இந்த இந்த குற்றச்சாட்டுகள், இந்த டாஸ்மாக் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகள் 2014 வந்து நடந்த குற்றங்கள் தொடர்பானவை. ஆனால் அப்போது ஆகாஷ் பாஸ்கரன் என்பவர் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாரு அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சொல்றார். அதாவது இவர்கள் ஒரு பெரிதாக கையில் எடுத்துக்கொண்டு கடந்த சில வாரங்களாக பொய்யையும் புரட்டையும் பேசிக் கொண்டிருந்த இவர்களால் ஒரு ஆதாரத்தை கூட தாக்கல் செய்ய முடியவில்லை. உங்கள்ட்ட அப்படி ஒரு உரிய நீதிமன்றம் ஏற்கக்கூடிய ஒரு ஆவணம் அப்ப என்னன்னா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைத்து அவதூறு பரப்புகிறார்கள் அதிமுக அப்படின்னு. அதைத்தான் நீங்க சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்க எடுத்துங்க. எல்லாவற்றிலுமே உரிய சான்றுகளை கூறினாலும், நீதிமன்றங்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும், தண்டனை வழங்கினாலும் இவர்கள் கற்பனையான குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டே இருப்பது. ஒரு குற்றம் நடக்கிற போது அந்த குற்றத்தில் ஒரு அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே ஒழிய, நீங்கள் ஒன்றுமே நடக்காது போல ஒரு தோற்றம். இன்னொரு விஷயம், வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படிங்கிற ஒரு பச்சை பொய். இந்த பொய்க்கு வந்து பாத்தீங்கன்னா பல முறை ஆதாரங்களோடு சான்றுகளோடு பதில் சொல்லிட்டோம். அதாவது தேர்தல் அறிக்கையில் இருந்த சொல்லிடுறேன். அதாவது 505 வாக்குறுதிகள்ல 389 வாக்குறுதிகளை நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு லிஸ்ட் போட்டு நாங்க காட்டுறோம். மத்ததெல்லாம் ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்னு. ஆனா ஒண்ணுமே நிறைவேற்றலைன்னா தமிழ்நாட்டுல நடந்த நீங்க பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை திட்டமோ, காலை உணவு திட்டமோ, புதுமை பெண் திட்டமோ, விடியல் பயணம் திட்டமோ எல்லாவற்றையும் நீங்க எடுத்துங்க. இது எல்லாவற்றையும் யார் நிறைவேற்றினார்கள்? வைத்திருக்கக்கூடிய மோடியா வந்து நிறைவேற்றினார். இப்படி பார்க்கிற போது ஆதாரங்களோடும் சான்றுகளோடு மக்களிடம் பேசுகிறோம். பொய் பரப்புரையை செய்பவர்களை மக்கள் புரிந்து கொள்வார். ஓகே, டீட்டெயிலா பேசுவோம். நான் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள்ட்ட அதிமுக ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டை முன்வைக்குது. ஆனால் உண்மைகள் அங்கே முழுமை பெறாமல் இருக்கிறது, அரைகுறையாக இருக்கிறது. அதனால அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம். அப்போ உண்மையை தாண்டி குற்றம் சாட்டுவது அப்படின்றத நோக்கமா? அதாவதுங்க, திமுகவை வந்து குற்றஞ்சாட்டுறதுங்கிற ஒரு எதிர்க்கட்சியாக நாங்கள் எங்களுடைய பணியை செய்கிறோம். இதை வந்து நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது தவறை கூட சரியாக செய்தோம், எல்லாம் கரெக்டாக தூண்டி விட்டு கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து அவங்களெல்லாம் செய்ய வச்சோம். ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் ஆளுங்கட்சியாக இப்போ வந்த பிறகு எங்களால் சரியானதை கூட செய்ய முடியவில்லைன்னு நான் சொல்லலை. எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தப்பை கூட சரியாக செஞ்சோன்னு முதலமைச்சர் தான் சொன்னார். எனவே அவர்கள் அன்றைக்கு என்ன தப்பு செய்தார்? முதலமைச்சர் பேசின வீடியோ கொடுத்தா அமைதியா இருப்பாங்க. முதலமைச்சர் பேசின வீடியோ கொடுத்தா அமைதியா இருப்பாங்க. எத்தனை பொய் வீடியோ நீங்க போட்டிருக்கீங்கன்னு தெரியும் சார். சரி, ஓகே ஓகே, நீங்க வந்து மறுக்கிறாரு. சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு உங்க என்ன ஒரு மறுத்து போட்டுங்க, வீடியோ இருக்கு, மறுக்கிட்டோம். பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ இவங்க பேசிட்டு இருக்கிறது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. இவர்கள் பேசுவதில் எதுலையுமே உண்மை இல்லை. எது அவதூறு? நான் கேட்கிறேன். முந்தா நாள்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷனை போய் அடிச்சு உடைக்கிறாங்க, போலீஸ்காரர்களே அடிக்கிறார்கள். காவல் நிலையம் எந்த தொகுதிக்குள் வருகிறதோ அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் அவர்கள் அதை பார்வையிட போகிறார். அவரை கைது செய்கிறார்கள். போலீஸ் ஸ்டேஷன் தாக்கப்பட்டதாக இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்குமா? தமிழ்நாட்டுக்குள்ள செய்யறாங்க. வீரப்பன் தாக்குனது எது சார்? ஒரு பயங்கரவாதியாக இருந்து பயங்கரவாத நடவடிக்கையில் இருந்து சரி, மதுரைக்குள்ள ஊருக்குள்ள இருக்கிற ரவுடி வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை அடிச்சு உடைக்கிறான். இந்த லட்சணத்துல தான் சட்டம் ஒழுங்கு இருக்கு. வீரப்பன் அடிச்ச காலத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற காலத்துக்குமான டெக்னாலஜி என்னங்கிறது முதல் பாருங்க. இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து ஒரு காவல்துறை கையில் இருக்கிற போது உளவுத்துறையும் காவல்துறையும் முழுமையாக செயலிழந்து போய்விட்டதனுடைய வெளிப்பாடு இது. இந்த ஆட்சி முதலமைச்சர் சொல்றாரு சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது. அப்ப அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களை அந்த மாணவிக்கு ஏற்பட்ட கொடுமையை சொன்னாலோ இந்த ரித்தீஷ், இந்த ஆகாஷ் பாஸ்கரன் ரித்தீஷ் விகிதத்தை நான் கேட்கறது என்ன தெரியுமா? அவர்கள் குற்றவாளிகளா இல்லையா என்பதையெல்லாம் இடி கொடுக்கட்டும், இன்னைக்கு நீதிமன்றம் கேட்டிருக்கு, ஆதாரங்களை கொடுக்கட்டும், அவன் நிரபராதின்னு கூட வெளிவரட்டும். அந்த ஆகாஷ் பாஸ்கரனை அவசரமா கூட்டிட்டு போய் இதே உதயநிதி ஸ்டாலின், செந்தில் பாலாஜி இடியால் கைது செய்யப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது எதற்காக ஆகாஷ் பாஸ்கரனை உள்ள கூட்டிட்டு போனார்? அப்ப அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிற ஒருவருக்கு இடி ரைடு வந்துன்னு நீங்கள் ஒரு ஆளுங்கட்சியில இருக்கிறவர், ஒரு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அதற்கு பதிலளிக்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா? ஏன் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இன்னைக்கு வரைக்கும் வாய் நிரூபிக்க வேண்டியது இடியினுடைய வேலை சார்.
கனெக்ஷன் நிரூபிக்கிறத பண்ணுவோம். இடி ரைட் வந்துருச்சுல, உங்களுக்கு நீங்களே பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க பேசுற அமைதியா கேட்டுக்கல. நீங்க சொல்றது இல்ல உங்களுக்கு புரியாது. முழுமையான விவாதமா கருத்துக்களை பரிமாற கொண்டு எதுக்கு சார் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? ஒரு நிமிஷம் இல்ல இல்ல அந்த கனெக்ஷனை ஈடியாலேயே நிரூபிக்க முடியல அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. ஆனா அதிமுக இத அறிக்கைகளாகவோ சமூக வலைதளத்திலே கொண்டு போகுது. ஈடி நிரூபிக்குது, நாளைக்கு அவன் குற்றமற்றவன் என்று கூட வெளியே வரட்டும். நாங்க அதை பத்தி பேசல. நாங்கள் கேட்பது, உங்கள் வீட்டிலே வளர்ந்திருக்கிற ரித்தீஷ், உங்களால் ஈடியில் கைது செய்யப்பட்டு ஒரு அமைச்சர் உள்ளே இருக்கும்போது அழைத்து செல்லப்பட்ட ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களிடம் ஈடி ரைடு நடந்திருக்கிறதா இல்லையா? தப்புனாவது சொல்லுங்க சார். முதலமைச்சர் எங்களை பழி வாங்குறாங்கன்னா முதலமைச்சர் வாயே திறக்காம இருக்கிறார். பல லட்சம் கோடி ரூபாய் மணி லாண்டரிங் நடந்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் பரவலாக இருக்கிற போது முதலமைச்சர் ஏன் பேசாமல் இருக்கிறார்? இதையும் பேசக்கூடாதா? காவல்துறை எப்படி செயல்படுதுங்கிறாங்க. நான் கேட்கிறேன், இந்த கருணாநிதி என்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பல்லாவரத்தை சேர்ந்தவர், அவருடைய மகன் ஒரு பெண் குழந்தை வீட்டுக்கு வேலைக்கு கூட்டிட்டு வந்து அவங்களை படுத்தி அந்த பாடு அந்த துயர் எத்தனை நாள் கழிச்சு எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க? நான் கேட்கிறேன், இதே கைது செய்யப்பட்டாரு. எப்ப கைது செய்யறாங்க? அதான கேள்வி. யார் போராடின வரை கைது? இப்ப அந்த என்னது தெய்வ செயல் திமுகவை சேர்ந்த அமைச்சர்களினுடைய அந்த உதவியாளர்களுக்கு பெண்களை கூட்டிக் கொண்டு போய் விடுகிறான் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு வர சார். ஒரே நிமிஷம், என்ன பிரச்சனை சொல்றேன். சொல்லப்பட்டு அவன் முன்ஜாமீன் எடுக்கிற வரைக்கும் அந்த 4-5 நாட்கள் அவனை கைது செய்யாமல் காவல்துறை ஏன் காத்துட்டு இருக்குது? புகார் இருக்குது, எஃப்ஐஆர் போடப்படுது, எஃப்ஐஆர் ஏன் கைது செய்யல? ஆனா இவங்க கட்சி விட்டு நிக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப தவறுக்கு இவர்களே துணை போகிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. இதுல என்ன மாதிரி அவதூறு நம்ம சொல்லிட்டோம்? கொடநாடு கொலை வழக்குல ஈடுபட்டவங்க நீங்க கைது செய்யவே இல்ல. வழக்கு நடத்துங்க சார். நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க. இவ்வளவு பதட்டப்படுறீங்களே, இவ்வளவு தூரம் கவலைப்படுறீங்களே, நடத்துங்க சார் வழக்கு. இந்த கேவலமா இருக்கு உங்க ஆர்குமெண்ட். கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல ஈடுபட்டவங்க யாரை கைது பண்ணீங்க? சரி, ஓகே ஓகே. இவ்வளவு பதட்டப்பட்டு அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் எம்பது இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, தீர்ப்பு வந்த வழக்குகள்ல கூட இல்ல இது தீர்ப்பு இல்ல வேற அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க எதை ஏத்துக்குவீங்க? அண்ணா பல்கலைக்கழக வழக்கு அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். அந்த வழக்கிலே இந்த ஆதாரங்கள் எல்லாம் நாங்கள் கொடுத்த ஆதாரங்களே அல்ல. ஒரு அமைச்சர் போய் அவருடைய வீட்டிலே உட்கார்ந்து அந்த குற்றவாளியினுடைய வீட்டிலே உட்கார்ந்து உணவருந்தி கொண்டிருக்கிறார். அந்த குற்றவாளி ஏற்கனவே சரித்திர பதிவேடு குற்றவாளி, 2 தடவை குண்டாஸ் வாங்கினவன். அவன் கூட இவ்வளவு நெருக்கமா அமைச்சர் இருந்திருக்கிறார். நாங்கள் என்ன கேட்கிறோம்? ஆளுகிற கட்சியின் மீதே குற்றச்சாட்டு வந்த பிறகு, ஆளுகிற அமைச்சர் மீதே குற்றச்சாட்டு வந்த பிறகு அந்த வழக்கை சிபிஐக்கு கொடுப்பதிலே முதலமைச்சருக்கு என்ன தயக்கம் இருந்துச்சுன்னு கேட்கிறோம். நீங்க இப்போ சொல்றாங்க ஒரு நிமிஷம் மனுஷன் உங்க கேள்வி தான் கேட்டுட்டு இருக்கேன். எஸ்ஐடி இல்ல, எஸ்ஐடி அமைக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி தான் விவாதங்கள்ல சொல்றாங்க. அதாவது இவங்க நீதிமன்றத்துக்கு போய் சிபிஐ கேட்டாங்க. மனுஷபுத்திரன் அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஆதாரங்கள் முழுக்க எஸ்ஐடி என்பதே எங்கள் முதலமைச்சரின் கண்ட்ரோல்ல தான் நடந்துச்சு. அந்த போலீஸ்காரங்க எங்க கண்ட்ரோல் இருந்தவங்க, அதனாலதான் நாங்க சீக்கிரம் தீர்ப்பை பெற்றோம் என்று இவர்கள் தான் புகழ் பாடிக் கொள்கிறார்கள். ஒரு பக்கத்துல இவர்கள் கண்ட்ரோல் இருக்கிற அதிகாரிகள் விசாரிப்பதிலே சிக்கல் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய தரப்பு வாதமாக இருக்கிறது. ஏன் சிபிஐக்கு கொடுக்க கூடாதுன்னு கேட்டோம். இதுல என்ன அவதூறு? அதே மாதிரி வாக்குறுதிகளை பற்றி சொன்னார். இந்த வாக்குறுதிகளை பற்றி பொய்யான தகவலை கொடுத்தவர் யார்? 23 செப்டம்பர் மாதம் திமுகவினுடைய தலைவர் ஒரே வரியில் முடிச்சிடுறேன். அவர் பேசுகிறவர் சொல்லுகிறார், 99 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம். இந்த 1000 ரூபாயை கொடுத்து விட்டால் 100 விழுக்காடும் நிறைவேற்றி விட்டோம். அவர் பேசிய பேச்சு இருக்கிறது. பச்சையாக பொய் பேசியவர் நாட்டினுடைய முதலமைச்சர். இதுல நாங்க என்ன போய் குறை சொல்றோம்? நாங்க பட்டியலிடுறோம்ப்பா, நீங்க விரிவா பேசலாம். நான் திரு செந்தில்வேல் அவர்கள்ட்ட, எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய அறிக்கை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் அதனுடைய பொருளா? முதலமைச்சர் அந்த அறிக்கையில சொல்றாரு, இந்த மாதிரி அறிக்கைகள் இருக்கு அப்படின்னா அது ஏதோ ஒரு வகையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தானே பொருள்?
இல்லை, தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் ஜனநாயகம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய கடமையை அவர் செய்ய வேண்டும். அரசினுடைய போதாமைகள் அல்லது அரசியல் சரி செய்யப்பட வேண்டியவை ஏதேனும் இருப்பின் அதை சுட்டிக்காட்ட வேண்டியது ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய கடமை. அதற்கு பதில் சொல்ல வேண்டியது ஒரு முதலமைச்சருடைய கடமை. அது யார் முதலமைச்சராக இருந்தாலும் யார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் இதுதான் ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானது. அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த தமிழ்நாடு அரசியல் திமுக விசஸ் அதிமுக என்று வந்திருக்கிறது அல்லவா, இதுவே உள்ளபடியே வரவேற்புக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. நான் இதை உள்ளபடியே எடப்பாடி பழனிசாமி இதை செய்யணும்னு தான் நான் என்னை போன்ற பத்திரிகையாளர்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தோம். ஏன்னா ரொம்ப நாளாக என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜகவுக்கு தான் ஒரு ஸ்பேஸ் அதிமுக கொடுத்து இங்கே விலகி நின்றுச்சோம் அப்படிங்கிற பொலிட்டிக்கலான கவலை கூட எங்களுக்குலாம் இருந்துச்சு பல இடங்களில். ஸோ வெல் அண்ட் குட், எடப்பாடி பழனிசாமி வரட்டும், இருக்கிறத சுட்டி காட்டட்டும், வாழ்த்துக்கள். ஆனால் அதில் 2 விதமாக நான் அணுகிறேன். அதை அந்த பிரச்சனையை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த அரசு இன்னும் கூட கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்வது ஒரு விதமான விமர்சனம். அது நியாயமான விமர்சனமாக கூட இருக்கலாம். இல்லைங்க, இன்னும் கூட முழுமையாக நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அதை தமிழ்நாடு முதலமைச்சரை கூட ஏற்றுக்கொள்வார். அப்படி தான், அதுதான் ஃபேக்டாக இருக்கும். ஆனால் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை என்று சொல்வது இருக்கு இல்லையா, அது ஒரு எதிர்க்கட்சியாக அவங்க அந்த அரசியல் அப்படி தான் பண்ணுவாங்க. அது புரிந்து கொள்ளக்கூடியது, அது அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பண்ணுகின்ற பொழுது முதலமைச்சர் அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி தான் பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு அவரும் தள்ளப்படுறார். இதை நான் அப்படி தான் பார்க்குறேன். நீங்கள் எந்த வாக்குறுதிகளுமே நிறைவேற்றவில்லை அப்படின்னு எப்படி நீங்கள் பிளண்டாக சொல்லிட்டு நகருவீங்க? நான் பலமுறை தந்தி தொலைக்காட்சியிலையும் அதை சொல்லி கொடுத்த வாக்குறுதிகளை பற்றி மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சு கூட சொல்லுங்க. இல்லை, ஆனால் 99% நிறைவேற்றிட்டோம் அப்படின்றதுல கேள்வி எழுப்புறாங்கல்ல. இல்லைங்க, அது நீங்கள் டிஸ்பியூட் பண்ணலாம். அதுக்கு எதிர்க்கட்சிக்கு உரிமை இருக்குது. 99 விழுக்காடு நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆட்சி கட்சியாக அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் 98, 97, 96, 90 ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, ரைட். ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எப்படி கிளைம் பண்ணுவாங்க? நாங்கள் 98 விழுக்காடு நிறைவேற்றணும் தான் கிளைம் பண்ணுவாங்க. நீங்கள் எதிர்க்கட்சி எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறதுக்குல, இப்போ நீங்கள் இப்படி எடுத்துங்க, 98 விழுக்காடு நீங்கள் நிறைவேற்றலை எப்படின்னு நீங்கள் ஒன்று மறுக்கிறீங்கனாலே நான் திறந்த மனதோடு நடுநிலையாளர்களை நோக்கி வைக்கிறேன். நான் திமுக அதிமுக விட்டுருங்க, நான் பார்க்குற மக்களுக்கு வைக்கிறேன், நடுநிலையாளர்களுக்கு இந்த வார்த்தை வைக்கிறேன். 98 விழுக்காடு நிறைவேற்றி விட்டதா இந்த அரசு அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு டிஸ்பியூட் எழுதல. அந்த டிஸ்பியூட் ஒண்ணுமே செய்யலை என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய வாதத்தின் மீது எழணும் தானே, அதானே நியாயமானதாக இருக்கும். இப்போ ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தார், அது வாக்குறுதியில் வருதா இல்லையா? பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தார் ஆட்சிக்கு வந்தவுடன். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர், 70 விடுதலை, இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை, இந்த மகளிர் கட்டணமில்லாத பேருந்து, மகளிருக்கு 1000 ரூபாய், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். நீங்கள் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் இன்றைக்கு ஒரு பழங்குடியின சமூகத்து மாணவி ஐஐடிக்குள்ளே போகிறாங்க. நாங்களா சொல்கிறோம், அந்த மாணவி தானே சொல்கிறாங்க. ஒரு சாதாரண லாரி ஓட்டுநருடைய மகன் என்ஐடிக்கு தேர்வாகி இருக்கிறார். தமிழ்நாடு அரசால் இது சாத்தியப்பட்டது. எதிர்க்கட்சி எதை செய்யலையோ அதை தானே சார் சொல்லும். சார் எதிர்க்கட்சி எதை செய்யலையோ அதை தானே சொல்லும். இல்ல தப்பு இல்ல, நான் அதை சொல்லிட்டேன் சார். இல்ல சார், நான் அதை முதல்ல குறைச்சீங்க, டீசலுக்கு ஏன் குறைக்கலன்னு கேக்குறாங்க. அவங்க கடமைன்ட்டேன். 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, ஏன் எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்கன்னு கேக்குறாங்க. இது எல்லாமே நியாயமான கேள்வி. இப்ப நான் என்ன கேட்கிறேன், பெட்ரோலுக்கு குறைத்தீர்கள், டீசலுக்கு ஏன் குறைக்கவில்லை என்று கேட்கின்ற பொழுது, பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் சேர்த்து கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் வரியை உயர்த்தி விலையை உயர்த்திய மோடியை நோக்கியும் கேட்கணும்ல இந்த கேள்வியை. நீங்க 3 ரூபாய் குறைச்சாரு தமிழ்நாடு முதலமைச்சர், அடுத்த சில வாரங்களில் வரியை போட்டு ஏற்றி திருப்பி அதை சமன் செய்தாரே பிரதமர், அப்ப ஏன் கோவப்படல? அப்போ உங்களுடைய கோபம் மக்களின் மீதானது, மக்களுக்கான நன்மை அது அப்படிங்கிற இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா, சார் மாநில அரசு 3 ரூபாய் குறைச்சது ரைட்டுங்க, டீசலுக்கு ஏங்க குறைக்கல அப்படின்னு நீங்க ஸ்டாலினை நோக்கி கேளுங்க. கேட்டுட்டு மோடியை நோக்கி என்ன கேட்கணும்? ஏங்க என்னங்க நினைச்சிட்டீங்க, கேஸ் விலை ஏற்றி விட்டீங்க, பெட்ரோல் விலை ஏற்றி விட்டீங்க, டீசல் விலை ஏற்றி விட்டீங்கன்னு அங்கேயும் கேட்கணும்ல. அப்போ நீங்கள் அங்கே கேட்குறதே இல்லை அப்படிங்கிறது இருக்குல்ல. அது அந்த பார்வையை வச்சுட்டு நீங்கள் இங்கே கேட்கும்போது அது வெறும் அரசியலுக்கானது, வெற்று அரசியலுக்கானது. நீங்கள் ஆக்கப்பூர்வமான மக்களின் நலன் சார்ந்த எதிர்க்கட்சியாக செயல்படலை அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்தி விடாதா? அந்த சிக்கல் வருது இல்லை. அப்போ நீங்கள் திமுக விமர்சிங்க, பாஜகவுடைய நீங்கள் ஏற்றிக்கிட்டே போகிறாங்கல்ல. நீங்கள் சொத்து வரியை பற்றி நண்பர்கள் பல முறை பேசுகிறாங்க, நான் ஆதாரத்தோட டேட்டோட வச்சிருக்கிறேன். நாடாளுமன்றத்தில் அமைச்சர் சொன்ன பதில் இருக்குது. இங்கே நேரமின்மையின் காரணமாக வாசிக்கல, என்ன ஃபுல்லாக கூட வாசிக்க ரெடி. 15th ஃபினான்ஸ் கமிஷனில் போய் அந்த குழுவில், அந்த கமிட்டியில், ரிஃபார்ம் கமிட்டியில் ஒரு உறுப்பினராக இருந்தவர் மரியாதைக்குரிய வேலுமணி அவர்கள். நீங்கள் மாநிலங்கள் இந்த சொத்து வரியை உயர்த்தினால் மட்டும்தான் ஒன்றிய அரசுடைய கிராண்ட்ஸை வாங்க முடியும்னு அவங்க சொன்ன போது அதற்கு ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டு வந்தவர்கள் நாடாளுமன்றத்தில். அதிமுக ஆட்சியில் ஏத்துனாங்க சார், ஆனா திரும்ப அவங்களே வித்ட்ரா பண்ணாங்க.
சார் இல்ல சார், மன்னிக்கணும், நீங்க ராங், சாரி, நான் அப்படி சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க. ஒன்றிய அரசு தெளிவாக சொல்லிச்சு, நான் திருப்பி சொல்றேன். ஏற்கனவே நம்ம சொல்லி அதை வாசிச்சு காட்டியிருக்கேன், அதனால நான் வாசிக்கல நேர்மையின் காரணமாக. அதிமுக ஆட்சியில் ஏத்துனாங்க, அதை திரும்ப நிறுத்தி வச்சாங்க. இல்ல ஒரு நிமிஷம், இல்ல ஆமா சார், 2020-21க்கு நீங்க ஏத்தாவிட்டாலும் உங்களுக்கு அந்த கிராண்ட்ஸ்னு அவங்க சொன்னாங்க, விலக்கு கொடுத்தாங்க ஒரு வருஷம் ஒன்றிய அரசு, அதனால ஏத்தல. 2021-2022 நீங்க கண்டிப்பாக உயர்த்தித்தான் ஆக வேண்டும் என்று ஒன்றிய அரசு சொன்னது. நாடாளுமன்றத்தில் அமைச்சர் அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த குழுவில் வேலுமணி உறுப்பினராக இருந்தார். நான் என்னோட கேள்வி என்ன தெரியுமா, நீங்க இப்படி வரேன் சார், நீங்க வந்து கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலைங்கிறீங்க. எனக்கு நீங்க கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு பாருங்களேன். சிஏஏ அப்படிங்கிற ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு காரணமாக இருந்ததே அஇஅதிமுகவுடைய 11 நாடாளுமன்ற உறுப்பினருடைய வாக்குகள். அது மட்டும் இல்லைன்னா அவங்க சிஏஏவை எதிர்த்து வாக்களித்திருந்தால் சிஏஏ சட்டம் தோல்வி அடைந்திருக்கும். ஆனா ஆதரித்து வாக்களித்து விட்டு தேர்தல் வாக்குறுதியில் என்ன கொடுத்தாங்க இவங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா சிஏஏவை ரத்து பண்ணுவோம். இந்த மாதிரியான வாக்குறுதிகள் இருக்கலாம். நீங்க ஒன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள், மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, மதுரையில் தமிழ் தாய்க்கு சிலை வைப்போம்னு. வச்சிட்டீங்களா? நீங்க செல்போன் வாக்குறுதி கொடுத்தீங்க, என்ன ஆச்சு? நீங்க வீட்டுக்கு வந்து 25 ரூபாய்க்கு எல்லா வீட்டுக்கும் பால் கொடுப்பீங்க. நான் 2 விதம் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நான் இப்போ ஒரு இவ்வளவு பட்டியல் எடுக்கணும்ல, இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இதை விட சில திட்டங்களுக்கு உயர்வுக்கு படின்னு ஒரு திட்டம் இப்ப வரைக்கும் இடைநிற்றலை எவ்வளவு குறைச்சிருக்குது தெரியுமா இந்த அரசு? இப்ப இவே ஒன்றிய அரசு கொடுத்த ரிப்போர்ட்டுங்க, உல்லாஸ் அப்படிங்கிற கல்வி அமைச்சகம் கொடுத்த ரிப்போர்ட், எழுத்தறிவில் தமிழ்நாடு 100 விழுக்காடு. இந்த ஆட்சியில வந்த பிறகு நான் என்னோட ரிப்போர்ட், ஒன்றிய அரசோட ரிப்போர்ட் ஒன்னு லாஸ்டா சொல்லிட்டு நான் மத்தவங்களுக்கு வழி கொடுத்துறேன். இந்த ஒரு பாயிண்ட், யூபிஎஸ்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது இருந்தது அரௌண்ட் 200 யூபிஎஸ்சி பாஸ் தமிழ்நாட்டில். இன்னைக்கு 700 and above 700க்கும் அதிகமானவர்கள் யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெறுகிறார்கள். அதில் 300 மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகையை பெற்று அவங்க படிக்க வச்சு அவங்களுடைய ஹாஸ்டல் சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவங்க ட்ரெயின் பண்ணி தயாரிக்கப்பட்ட மாணவர்கள். அப்ப இது எதையுமே நிராகரித்து செல்கின்ற பொழுது அந்த வாதத்தில் முரண்படக்கூடிய ஒரு இடம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத என்னுடைய பார்வை. மற்றபடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சியாக சுட்டிக்காட்டடும், அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லட்டும். கேட்போம். திருப்பங்கூர் மணிகண்டன், திமுக ஒண்ணுமே நிறைவேற்றல, அதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. ஆனா அதே மக்கள் தானே இன்னைக்கு வந்து 1000 ரூபாய் வாங்கக்கூடியவங்க, விடியல் பேருந்து பயணத்தில் போகக்கூடியவங்க, அந்த பலனையும் அனுபவிக்கிறவங்க தானே. ஒண்ணுமே இல்லை அப்படின்னா இந்த திட்டங்கள் எப்படி வந்திருக்கும்? அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக 4 ஆண்டுகள் இருந்தவர், இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக 66 பேர் கொண்ட ஒரு கட்சியினுடைய தலைவர். அப்போ அவர் சொல்லக்கூடிய செய்தியில பொய்யைகள் சொன்னா, நீங்க திமுகவில் நான் கடந்த மாதிரி கூட பேசினேன், திமுகவுடைய தேர்தலை கையில் வச்சுங்க. நீங்க ஒவ்வொன்றா நான் வந்து முழுமையா ஒவ்வொன்றா படிச்சுட்டே சொல்றேன். இப்ப குறிப்பா ஒரு 10 மட்டும் சொல்றேன், கேட்டுங்க. அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கேரள அரசை பின்பற்றி, கேரள மாநிலத்தை பின்பற்றி விவசாய விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்வோம் சொன்னாங்க. மிக முக்கியமான ஒன்று, அதாவது ராணுவ பாதுகாப்பை விட உணவு பாதுகாப்பு அவசியம். அந்த விவசாயிகளுக்கு சொன்ன வாக்குறுதி தெய்வத்தான சொல்லுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, விவசாயியோட அனுமதி இல்லாமல் ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. என்ன எடுக்குது பாருங்க. இப்போ எங்க விட விவசாயி போன இன்னைக்கு பாருங்க, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஈசன் தலைமையில எங்க பகுதியில காத்திருப்பு நடத்துறாங்க. எதுக்காக? மத்திய அரசு ஐடிபி நிறுவனத்தையும் எண்ணெய் நிறுவனத்துக்காக நிலத்துல எடுக்கலாம்னு சொல்லி பண்றாங்க, மாநில அரசு ஆதரிக்குது. அப்போ இது ஒன்னாச்சு. அடுத்து பாருங்க, சொத்து வரியை உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க. சொத்து வரி மட்டும் உயர்த்து, எல்லாமே உயர்த்தினாங்க. மின் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தினாங்க. அது மாதிரி மின் கட்டணம் மாதம் 1 முறைன்னு சொன்னாங்க. பண்ணீங்களா? 5 வருஷம் நெருங்கிடுது. ஆனாலும் யாரும் நல்லா இருக்கிறது நிறைவேற்றுவோம் சொன்னாங்க. அடுத்த வார்த்தை பேச்சுவார்த்தை நடத்துவோம் சொன்னாங்க. யார்கிட்ட? கேரள முதலமைச்சரோடு. இன்றைக்கு கூட்டணி இருக்கிற முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தையும் நடத்தல, நிறைவேற்ற வேண்டாம். அடுத்தது கரும்புக்கும் நெல்லுக்கும் ஆதார விலை, கரும்புக்கு 4000, நெல்லுக்கு 3000 பண்ணீங்களா? ஏன் பண்ணல? முக்கியமா தெரியுங்களா? அடுத்தது முதியோர் பென்ஷன் 1000 இருந்து 1500 சொன்னீங்க, ஏன் பண்ணல? அடுத்தது 100 நாள் வேலையை 150 நாளா மாத்தணும்னு சொன்னீங்க. அடுத்தது விவசாய கடன் ரத்து பண்ணுவேன்னு சொன்னீங்க, தெளிவா சொன்னீங்க. விவசாய மத்தியில இதே பெருந்தொழில திரு ஸ்டாலின் பேசும்போது அந்த மாநாட்டை இதே சவாரி ஈசன் தான் ஏற்க பண்ணாரு, மிக தெளிவா சொன்னாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அதாவது சாலை வழியாக மட்டுமே இனி எல்லாரும் கொண்டு போவோம், விவசாய பூமியை எந்த வகையிலும் பாதிக்க விடமாட்டோம்னு சொன்னாரு. ஆனா திரும்ப உயர்மன் கோபுரத்தை விவசாய பூமியிலே கொண்டு போய் விவசாயிகளை முற்றாக அழிக்கிறாங்க. அடுத்தது மாணவருக்கான கல்வி கடன் ரத்துன்னு சொல்லி இந்த பட்டியல் ஒரு 50 இருக்குமா திரு மணிகண்டன்? இந்த பட்டியல் ஒரு 50 இருக்குமா? பட்டியல் நான் சொல்ல விரும்பல சார், நான் சொல்ல விரும்பல. இங்க பாருங்க, 504 கையில் வச்சுக்க, நான் ஒவ்வொன்றும் டிக் பண்ணேன். 50% கூட நிறைவேற்றவே இல்லை. நீங்க வேணா இது வந்து வாரத்துக்கு சொல்ல சார், எந்த சங்கடமா போட்டிய வேண்டாம், வாரத்துக்கே சொல்ல, நீங்க கையில எடுத்து சொல்லுங்க, ஒவ்வொன்னா பார்த்து சொல்லுங்க.
இது தவறு இருந்துன்னா எதிர்கட்சி மேல சார் இல்ல 505ல 300 இல்ல சார் அதே நம்பர்ல தான் மனுஷபுத்திரன் சொல்றாரு 389 நிறைவேற்றியாச்சு அப்படின்னு. சார் 56 வாக்குறுதிகள் பாருங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பரிசீலிக்கப்படும், கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும். இது 56 வாக்குறுதி, இவ்வளவுதான். அது ஒண்ணுமே இல்ல, அதை ஒண்ணும் பண்ணவே இல்லை. அடுத்தது நீங்க சொல்ற 305 சொல்றீங்களா, அந்த 305 காட்டுங்க சார். நான் வந்து சார் முழுசா கையில் வச்சுக்கிறேன். அதாவது 1ல இருந்து 505 வரை கையில் வச்சுக்கிறேன். 505 ஒவ்வொன்னா ஒரு வாரம் நான் படிச்சு டிக் பண்ணி முழுமையா வச்சுக்கிறேன். இதை நீங்க படிச்சு சொல்லுங்க சார், நான் மன்னிப்புக்கே தயாராக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு நாட்டு மக்களை திரும்ப ஏமாத்தாதீங்க. நான் சொல்றது ஒரு ஆட்சி நிர்வாகத்தை நீ கடந்த ஆட்சி சொல்றீங்க. நீங்க மணிகண்டன் நீங்க சொல்ற வார்த்தைக்கு வர 50% நிறைவேற்றிட்டாங்க, அப்ப 50% நிறைவேற்றல அப்படின்னு வைங்க. நீங்க நிறைவேற்றாத 50% சொல்றீங்க, நிறைவேற்றின 50%க்கு வாக்காளர்கள் மக்கள் அதனுடைய பலன்களை அனுபவிச்சிருப்பாங்களே, அவங்க பாசிட்டிவா இருப்பாங்கல்ல சார். நீங்க இப்ப தேர்வு வரக்கூடிய 6-7 மாசம் முன்பாக 1000 ரூபாய் தகுதி இழப்புன்னு யாரையெல்லாம் ஒதுக்கி வச்சீங்களோ அந்த பெண்களுக்கெல்லாம் மீண்டும் தரேன் அறிவிக்கிறீங்களா? என்ன காரணம் சார்? ஏற்கனவே தகுதி இல்லைன்னு சொன்னீங்கல்ல, எப்படி தகுதி வந்தது? தேர்தல் வருது, அப்போ தேர்தலுக்காக அரசு பணத்தை கொடுக்க போறீங்க ஒரு 6-7 மாசத்துக்கு. இதான் உண்மை. அப்போ முழுக்க தமிழ்நாட்டு மக்களை ஏமாளியாவே நினைக்கிறீங்க. நீங்க பாராசி கல்யாண சுந்தரம் நிறைய சொன்னாரு, அந்த வார்த்தைக்கெல்லாம் போறோம்ல. நீங்க முழுக்க விவசாயிகளுக்காக நீங்க சொன்ன வாக்குறுதி என்னாச்சு சார்? விலை நிர்ணயம் வேண்டும் என்று போராடுறாங்களே, இல்ல ஆரம்ப சட்டத்துக்காக இல்ல ஒரே முடிச்சிடுறேன். 2 முறை கேரள அரசோடு எடப்பாடியார் நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்தி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கேரள இன்றைய முதலமைச்சரே தயாரா இருந்த போது ஆட்சி போச்சு. ஆனால் அந்த நெருங்கிய முதலமைச்சரோடு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏன் பேசல? அண்டை மாநிலம் நெருங்கிதான் ஏன் பேசல? சரி கேப்போம், பண்ணலாம்ல. அவனாசி அத்திக்கரை நிறைவேற்றி அந்த பகுதியில பால் வார்த்த மாதிரி நீ செய்யலாம்ல சார். கேப்போம், ஏன் செய்யல? சரி கேப்போம். திரு மனுஷபுத்திரன், கூட்டணி அப்புறம் உட்கட்சி பூசல், இதனால இதை மறைப்பதற்காக தான் அறிக்கைகளை வெளியிடுறாரு அப்படின்னு முதலமைச்சர் குற்றம் சாட்டுறாரு. அதே குற்றச்சாட்டை திமுக மேல சுமத்தி இருக்கிறார் இபிஎஸ். அறிவாலயத்தில் தான் இந்த கூட்டணி பூசல் சத்தம் கேட்குதுன்றார். அதாவது பாஜக கட்சிக்குள் கட்சி பூசல், பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே நாங்கள் தினமும் விவாதங்களை பார்க்கிறோம். அவருடைய ஆதரவாளர்கள் எப்படி அடித்துக் கொள்கிறார்கள், எப்படி எதிர்நிலையில் நின்று பேசுகிறார்கள், அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது கூட தெரியவில்லை. இரண்டாவது, இந்த கூட்டணி ஆட்சி அல்லது நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா எங்க தலைமையில தான் ஆட்சி என்பது போன்ற பேச்சுக்கள், இதே ஒரு கட்டுக்கதை. இவர்கள் ஒரு 10 தொகுதியில் கூட வெற்றி பெறப் போவது கிடையாது. ஆனால் ஏதோ இவர்கள் ஆட்சி அமைக்கப் போவது போன்றும் மக்களிடம் ஒரு நரேஷனை கட்டமைப்பதற்காக இப்படி ஒரு போலி நாடகத்தை ஊடகங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வெற்றி பெறுவதற்கான எந்த அடிப்படையும் முகாந்திரமும் தமிழ்நாட்டில் கிடையாது. இது ஒரு வரம் இருக்கட்டும். நீங்க எனக்கு முன்னால் பேசியவர் இங்க ஒண்ணுமே நடக்கல அப்படின்னாரு. அதாவது இவர் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஜனவரி மாசம் சொன்னாரு 20% வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றலன்னு. அப்புறம் நேற்று சொல்றாரு ஒண்ணுமே நிறைவேற்றலன்னு. இவர் சொல்றாரு 50% வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றல அப்படின்ட்டு. இவர்கள் கணக்குகளை இவர்களே போட்டு இவர்கள் வேடிது பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விடாது. இப்ப உதாரணமாக இந்த 4.5 ஆண்டுகளில் இந்தியாவில் வேறு எந்த மாநில அரசும் செய்யாத திட்டங்களை இந்த அரசு நிறைவேற்றி இருக்கிறது. உதாரணமாக நீங்கள் டைட்டில் பார்க் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு சென்னையில மட்டும் இருந்தாது, திருச்சி, மதுரை, விழுப்புரம், சேலம், தஞ்சாவூர் அப்படின்னு மினி டைட்டில் பார்க் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அமைக்கப்பட்டு வருகிறது. எதற்காக? தமிழ்நாட்டினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய உலகத்தோடு போட்டி போடக்கூடிய இந்திய மாநிலங்களோடு அல்ல, உலகத்தோடு போட்டி போடக்கூடிய மனித வளத்தை உருவாக்குவது, இதற்கான ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்கிறது. அதே போல நீங்கள் எடுத்துக்கொண்டால் தொழில்துறையில் இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமாக, அதிகமான தொழிற்சாலைகளை கொண்ட மாநிலமாகவும், அதிகமான பெண் தொழிலாளர்களை கொண்ட மாநிலமாகவும் இன்றைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கிறது. நீங்கள் கல்வியை எடுத்துக்கொள்ளுங்கள். உயர்கல்விக்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு 52% தாண்டி இருக்கிறது. காலை உணவு திட்டம், காலை உணவு திட்டத்தின் மூலமாக பள்ளிகளில், கிராமப்புறங்களில் மாணவர் சேர்க்கை பெருமளவு அதிகரித்திருப்பதோடு மட்டுமல்ல, இடைநிற்றல் என்பது முற்றிலுமாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இந்தியாவில் எங்குமில்லாத இந்த காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர்கள் கொண்டு வந்து இன்றைக்கு கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு மிகப்பெரிய தீர்வை இன்றைக்கு அவர் உருவாக்கி இருக்கிறார். இல்லம் தேடி கல்வி, அந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா குழந்தைகள் படிக்க முடியாம போனதுல இருந்து, அதே போல பல காரணங்களால் கல்வி தடைப்பட்ட குழந்தைகளுக்காக வீடுக்கே கல்வி, அதே போல மக்களை தேடி மருத்துவம், வீட்டிற்கே சென்று மருத்துவம் பார்க்கக்கூடிய திட்டத்தை இன்றைக்கு கொண்டு வந்தோம்.
இப்படி தொடர்ச்சியாக நீங்க அப்புறம் ஏற்கனவே வந்து விரிவா பேசணும். தமிழ் புதுமை திட்டம், புதுமை பெண் திட்டம், இதுல 1000 ரூபாய் கொடுக்கிறது, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கிறது, கிட்டத்தட்ட 1,00,000 இல்ல அது பெரிய பட்டியல் இருக்கு. ஆனா திரு பொங்கலூர் மணிகண்டன் சொன்ன விடுபட்டது இருக்குல்ல. இல்ல நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. அவர் செய்யலன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 விஷயத்தை வந்து சொன்னார் இல்லையா? நாங்க செஞ்ச 100 விஷயம் இருக்கு சார். நாங்க செஞ்ச 200 விஷயம் இருக்கு, 300 விஷயம் இருக்கு. நான் கொஞ்சமா சொல்லணும் இல்ல, அதை வந்து இல்ல சார் அவருக்கு தெரிஞ்சதை வந்து அங்கங்க ஏதோ டிக் பண்ணி நாங்க என்ன சொல்லியிருக்கோம், இவ்வளவு நிறைவேற்றி இருக்கிறோம், இன்னும் நிறைவேற்ற வேண்டிய இவ்வளவு வாக்குறுதிகள் இருக்குங்கிறத சொல்லியிருக்கோம். ஆனா ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிற பொய்ய வந்து இவங்க திரும்ப திரும்ப சொன்னா இந்த திட்டத்தால் பயன்பெற்ற மக்கள் எல்லாம் என்ன ஏமாளிகளா? பயனாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய வந்து பாத்தீங்கன்னா பேச்சை கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா இவர்களை ஆதரித்து விடுவார்களா? ஒரு எலெக்ஷன்ல சார் ஒரு அரசு எப்படி செயல்படுகிறது என்பதற்கான இண்டிகேஷனே தேர்தல் தான் சார், தொலைக்காட்சி விவாதங்கள் அல்ல. 3 வருஷம் நாங்க ஆட்சியில் இருந்ததுக்கு அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் வருது. அப்ப எல்லாரும் பேசுனீங்க டிவில, அதாவது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அரசு செல்வாக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு. 3 வருஷம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சிக்கு 40க்கு 40 எப்படி சார் வந்து மக்கள் கொடுப்பாங்க? எப்படி கொடுப்பாங்க? எப்படி இவ்வளவு பெரிய பெரு வெற்றியை திமுக பெற்றது? அப்படி என்று சொன்னால் இந்த ஆட்சியினுடைய பயனாளிகளாக முதலமைச்சர் சொல்வது போல ஒவ்வொரு குடும்பத்திலும் யாராவது ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. இன்னைக்கு செந்தில் வந்து பாத்தீங்கன்னா நாள் முதல்வர் திட்டத்தை பத்தி பேசினாரு. அது வந்து பயிற்சி பெற்ற இளைஞர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் இந்த திட்டத்துக்கு கீழே வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள் புள்ளி வரம் இருக்கு. தைரியம் இருந்தா நீங்க ஆதாரபூர்வமா அதை மறுங்க சார். இதெல்லாம் வந்து நடக்கல, புள்ளி வரங்கள் இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க மறுங்க. நாங்க சொல்ல தயாரா இருக்கோம். இல்ல நானே அந்த கேள்வியை முன் வச்சேன். இந்த திட்டத்துல பயன்பெற்றவர்களுடைய பட்டியல் பெருசு நீங்க முன் வச்சீங்க, பதில் வந்ததா? சரி. ஆனா இல்ல சார், இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, 1,15 லட்சம் பேர் வந்து மகளிர் உதவித்தொகை வாங்குறாங்க. ஆனா ரேஷன் கார்டு 2 கோடிக்கு மேல வாங்காதவங்க எதை யோசிப்பாங்க? அந்த சைடு அதிமுக பேசுது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன் வந்துட்டு, அடிப்படையாக இந்த திட்டம் இப்ப ஒரு ஸ்கீம்ல ஒருத்தர் வந்து பயன்பெறாங்கன்னு வச்சுங்க. ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு ஸ்கீம்ல ஒருத்தர் பயன்பெறப்போ அல்லது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களாக இருக்கலாம் அல்லது வேறு விதமான பயன்களை வந்து பெறக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா அந்த அவங்களை என்ரோல் பண்றதுல சில விடுபடுத்தல்கள் இருந்திருக்கலாம். இப்போ சொல்றோம் நாங்க, இப்ப வந்து விடுபட்டவர்களுக்கு நாங்க கொடுக்கிறோம், உரிய தகுதி இருந்தும் அவங்க விடுபட்டிருந்தால் அவங்களுக்கு கொடுக்கிறோம்னு சொல்றோமே ஒழிய எல்லாருக்கும் கார்டு வச்சிருக்க எல்லாத்துக்கும் கொடுக்கிறோம்னு நாங்க சொல்லல. அதே மாதிரிதான் நகைக்கடன் விஷயத்துல ஒரு பெரிய அவதூற பரப்புனாங்க. நகைக்கடன் வந்து பாத்தீங்கன்னா எப்ப திமுக ஆட்சிக்கு வந்த ஒரு 3 மாசத்துலயே வந்து நகைக்கடனை தள்ளுபடி பண்றேன்னு சொல்லி ஏமாத்தினாங்க அப்படின்னு. தகுதி வாய்ந்தவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. இப்படி எந்த விஷயத்தை வேணா நீங்க எடுத்துக்கங்க. அதுல என்னன்னா ஒரு அரசு முறையாக செயல்படுகிற போது நான் இவ்வளவு திட்டங்களை சொல்றேன். இப்ப உதாரணமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப பெண்களுக்கான தோழி விடுதிகள் அமைக்கப்படுது. பெண்களுக்கு ஹாஸ்டல்ங்கிறது வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை யாராவது வந்து யோசிச்சிருக்காங்களா? மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள்ல பிரதிநிதித்துவம் 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நியமன உறுப்பினர்களா இருப்பாங்கன்றது. நீங்க இதை இந்தியாவுல எந்த தலைவராவது எந்த கட்சியாவது சமூகத்துல விளிம்புநிலையில் இருக்க ஒருத்தருக்கு இருக்கவங்களுக்கு இந்த ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னு எந்த கட்சியாவது யோசிச்சிருக்கா? இது ஒரு இன்க்ளூசிவ் கவர்மெண்ட் சார். இது எல்லாருக்குமான வளர்ச்சி, எல்லாருக்குமான ஒரு முன்னேற்றம். என்ன சொல்ல போனா எல்லாருக்குமான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒண்ணு. அறிவுசார் மையம்னு ஆரம்பிச்சு இந்த யூபிஎஸ்சி தேர்வுகளுக்காக படிக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கோம். மிகப்பெரிய நூலகங்களை உருவாக்குறோம். தமிழ் படைப்புகளை வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போறோம். இது எல்லாமே இவங்க கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா இவங்களுக்கு அதை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது. இவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன் சார், இந்த அரசாங்கம் தமிழ்நாட்டை இப்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசாங்கம் என்பது அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான ஒரு முன்மாதிரி. இந்த திட்டங்களை பல மாநிலங்கள் இன்றைக்கு பின்பற்ற ஆரம்பித்திருக்கின்றன என்பதை சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். அவர் சொன்ன மாதிரி மகளிருக்கான உதவித்தொகை பல மாநிலங்கள், பாஜக ஆளும் மாநிலங்களே அதுக்கப்புறம் அறிவிக்கிறாங்க. காலை உணவு திட்டம் இதெல்லாம் ஒரு மைல் ஸ்டோன் இல்லையா? இந்த காலை உணவு திட்டம் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில். சென்னை மாநகராட்சியில் இருக்கிற மாநகராட்சி பள்ளிக்கூடங்களுக்கு எங்கள் பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருக்கும்போது நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். அதை அவர்கள் விரிவுபடுத்தியதை சொல்லுவாங்க. ஆனால் அதை அவர்கள் சொல்ல மாட்டாங்க. சோதனை முறையில் தானே நாங்கள் அறிமுகப்படுத்துறோம். அதை அவங்க எங்களோட ஆட்சி முடியுது அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் கேட்கிறது, உலகத்திலேயே இந்தியாவிலேயே இப்படி ஒரு அரசு சிந்தித்தது உண்டா? நானும் கேட்கிறேன், குடிசைகளுக்கு வரி போடுகிற அளவிற்கு இந்தியாவில் எந்தாவது ஒரு அரசு சிந்தித்தது உண்டா? சொத்து வரியை ஏற்றுவது என்பது நீங்கள் வேறு வழியே இல்லை. 15வது கமிஷன் சொல்லிடுச்சு. 1 லட்சம் வீடுகள் இன்னைக்கு இந்த ஆட்சியில மனுஷபுத்திரன் உங்களுக்கு குறுக்கிடலாம அலோவ் பண்ணேன். திட்டத்தின் மூலமா ப்ளீஸ் மனுஷபுத்திரன் புரிஞ்சுங்க. அவங்க குறுக்கிடலாம நான் அலோவ் பண்ணேன். இப்போ இதுல புரிஞ்சுங்க. திரும்ப வேணா உங்ககிட்ட வரேன். இந்த ஆட்சி காலத்துல இவங்க சொல்லுகிற இந்த தரவுகளில் பல தரவுகள் உண்மைக்கு மாறானவை. இது உண்மைக்கு மாறானவையாக இருக்கிறது என்பதால் தான் நாங்கள் சட்டமன்றத்திலே வெள்ளை அறிக்கை கொடுன்னு கேட்கிறோம். இந்த தேர்தல் அறிக்கையில் நீங்க கொடுத்ததுல எத்தனை நிறைவேற்றி 50 விழுக்காடா, 30 விழுக்காடா, 20 விழுக்காடா பேச்சே பிரச்சனையே வேண்டாம்.
வெள்ளை அறிக்கை சட்டமன்றத்தில் கொடுங்க, எல்லாத்துக்கும் தெளிவு வந்துடும். ஏன் கொடுக்கல? கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க இவங்களால முடியாது. ஏனென்றால் சொல்லுகிற பயனாளிகள் கண் முன்னாடி இருக்காங்க. யார் கண் முன்னாடி இருக்காங்க சார்? இப்ப நான் கேட்கிறேன், மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு திட்டத்தை சொல்றாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ப்ளீஸ் இல்ல அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது, அது திட்டமிட்டு பண்றது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 2000 அம்மா மினி கிளினிக்குகளை திறந்தோம். ஆட்சிக்கு வந்த உடனே முதல் மாதத்திலேயே 2000 அம்மா மினி கிளினிக்குகளை மூடிவிட்டு மக்களை தேடி மருத்துவம் என்றார்கள். இப்பொழுது சமீபத்திலே பேசுகிற போது முதலமைச்சர் சொல்கிறார் 2 கோடி பேர் பயனடைந்து விட்டார்கள் என்று. தமிழ்நாட்டு மக்கள் தொகையை கணக்கெடுத்து பார்த்தால் நாம் கண்ணில் பார்த்துட்டு இருக்கிறதுல 4ல் ஒருத்தன் பயனடைஞ்சிருக்கான். நீங்க மக்கள் இதை முடிவு பண்ணிக்கிட்டோம். எத்தனை வீட்டுக்கு மக்களை தேடி மருத்துவம் வந்துச்சுன்னு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற மக்கள் பார்ப்பாங்க இல்லையா? நான் அதுக்குள்ள அதுக்கு போகல, அவங்க அதை முடிவு பண்ணிக்கிட்டோம். தொழில்துறையிலே வளர்ந்து விட்டோம். சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருந்தது தெரியுமா உங்களுக்கு? அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தொழில் தொடங்குகிறவர்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தினுடைய தலைவராக யார் இருந்தார் தெரியுமா? இந்த நாட்டினுடைய முதலமைச்சர், எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர் இருந்தார். ஏன் முதலமைச்சர் இருந்தார்? ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்றால் பல்வேறு பிரச்சனைகள் வரும், எல்லாவற்றையும் தீர்க்க வேண்டும் என்றால், உடனடி தீர்வு வேண்டும் என்றால் முதலமைச்சருக்கு தலைவராக இருக்க வேண்டும் என்று இருந்தார். ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடனேயே இன்றைக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தின் தலைவர் யார் என்பதை திமுக ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் புரிந்தால் சரியானது. அதே போல இந்த ஆட்சியில் எத்தனை நிறுவனங்கள் வந்திருக்கு எங்க சார்? நாங்க தான் கேட்கிறோம். நீங்க அதுக்கும் வெள்ளை அறிக்கை தான் நிறுவனங்கள் நீங்க பாக்குறீங்க. நான் சார் நீங்க இவர் சொன்னார் பாத்தீங்களா, இப்ப டைட்டில் பார்க்கை நாங்கள் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன், இதை வந்து சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை கொடுப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? ஏன் சொல்லல? ஏன் வெள்ளை அறிக்கை கொடுக்கல? நீங்க சட்டமன்றத்தில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். இவங்க ஆட்சி வந்த பிறகு 1000 MSME தமிழ்நாட்டில் மூடப்பட்டிருக்கிறது. சிறு குறு தொழில்கள் 1000 தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. தரவுகளோட தான் சொல்றேன். சட்டமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். ஏத்துக்கிட்டு தான் கேட்டிருந்தீங்க. ஏன் நீங்க இப்ப இவ்வளவு ஒன்று பேசுறவங்க ஏன் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க மறுக்கிறீங்க, பயப்படுறீங்க? அப்படின்னா தரவுகளில் என்ன வேணாலும் பேசுங்க. அது தேர்தல் நெருங்கி வருகிற போது என்ன வேண்டுமானாலும் பேசுங்க. செந்தில் பேசுகிற போது மிக தெளிவா சொன்னார், 100% நிறைவேற்றவில்லை என்றால் நீங்கள் சரிதான், தவறுதான், முதலமைச்சரை கேளுங்கள். டீசலுக்கு விலை குறைக்கவில்லை என்றால் சரிதான், முதலமைச்சரை கேளுங்கள். அதை தான் சார் கேட்கிறோம். அதை கேட்டா தான் உங்களுக்கு கோபம் வருது. நீங்க ஒண்ணுமே இவங்க பண்ணலன்னு நாங்க எப்ப சொல்ல வரோம்? நாங்க மட்டுமா சொல்றோம்? இப்ப இவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த சிபிஎம் லீடர் தோழர் சண்முகம் அவர்கள் அவரும் குறிப்பிடுகிறார், நீங்கள் வந்து 100 விழுக்காடு வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கணக்கு தெரியவில்லை என்பது பொருள் என்றுதான் சிபிஎம் தலைவர்கள் பேசுகிறார்கள். 100 விழுக்காடு வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று முதலில் பொய் சொன்னது யார்? திரு செந்தில் அவர்கள் பேசுகிற போது அதிமுக எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிச்சானு. அதிமுக நிறைவேற்றியதா இல்லையா என்கிற கேள்வியை மக்கள் மத்தியிலே வைத்து மக்கள் தீர்ப்பு கொடுத்து ஆட்சி மாற்றம் நடந்து விட்டது. நீங்கள் இன்னைக்கு வாக்குறுதியை நிறைவேற்றீங்களான்னு கேட்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை. 100% நிறைவேற்றிட்டேன் பொய் சொல்லுகிறார் முதலமைச்சர் என்பது பிரச்சனை. அந்த வரவே மாட்டேங்குது. 100ன்றதை யாராலும் ஏத்துக்க முடியாது. ஆமா, ஆனா ஒண்ணுமே இல்லன்றதை ஏத்துக்க முடியாது. முடிஞ்சது. நான் என்னன்னா அவர் 100ன்னு சொன்னது முதலமைச்சர் எங்க சார் சொன்னாரு? அது முதலமைச்சர் திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. முதலமைச்சர் என்ன 100% நிறைவேற்றினார் சொன்னாரு. முதலமைச்சர் சொல்லல. கூகுள் அடிங்க சார். என்ன சொன்னாரு? செப்டம்பர் 23ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு முதலமைச்சர் திருமணத்திலே கலந்து கொண்டு திமுக கட்சிக்காரர் திருமணத்திலே பேசுகிறார். செப்டம்பர் 15 நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்தவுடன் 100 விழுக்காடு நிறைவேற்றப்படுகிறது என்று பேசி இருக்கிறார். பதிவு இருக்கிறது. அதன் பிறகு 90 விழுக்காடு என்று பேசினார். அதன் பிறகு நம்பர்களை சொல்லி ஒரு வாக்குறுதி முதலமைச்சர் 389 வாக்குறுதின்றார். நான் என்ன கேட்கிறேன், இப்ப நிறைவேற்றப்பட்டது திரு மனுஷபுத்திரன் அவர்களோ தோழர் செந்தில் அவர்களோ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்திருந்தீங்கன்னா நாங்க ஏன் கேட்க போறோம்? அது என்ன பிரச்சனை? அதை ஏன் பதில் மாட்டேங்கிறீங்க? நீங்க ஏன் வெள்ளை அறிக்கை கொடுக்கல? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க கேட்டீங்களே சார், போன தடவை கேட்ட நீங்க இப்ப கொடுத்துருக்கணும்ல. நாங்க கேட்டீங்களே சார், அதிமுக ஆட்சியில நீங்க கேட்டீங்களே அப்படின்றாரு மனுஷபுத்திரன். அதிமுக ஆட்சியில நீங்க கேட்டீங்களே, இன்றைக்கு கொடுக்கிற பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? அன்னைக்கு அவங்களுக்கு அந்த பொறுப்பு இல்ல. அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் பதில் சொல்றேன். அதுக்கு அப்புறம் தான் சார் தேர்தல் வந்துச்சு. அதுக்கு எல்லாம் சேர்த்து மக்கள் தீர்ப்பளிச்சாச்சு. ஆட்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க அன்னைக்கு கேட்டவங்க இன்னைக்கு ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க? என்ன பொய் இருக்கிறது எனவே கொடுக்க மறுக்கிறீங்க. அதே போல ரெண்டு ஒரு மாணவர் அதிலே வந்தார். இங்க 2 மாணவர்கள் இங்கே படித்து வந்தார்கள். சார் ஒரு அரசு பள்ளி மாணவர்கள் கொண்டு வந்து பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள், இன்றைக்கு சொன்னால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அரசு மருத்துவக் கல்லூரிக்குள்ளே போயிருக்கிறார்கள். அரசு பள்ளிக்கூடத்திலே படித்தவர்கள், அவர்களுக்கு கூட நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள். இன்றைக்கு வரைக்கும் நீங்க நிறைவேற்றல. இந்த கல்வித்துறை அவ்வளவு பேசுறாங்களே, நான் கேட்கிறேன், தற்காலிக ஆசிரியர்களை நிரந்தர பணியாளர்கள் ஆக்குவோம் என்று வாக்குறுதி கொடுத்தவர் யார்?
நீங்கள் பேசலாமா? பள்ளி கல்வித்துறையில் இருந்து நடந்து கொண்டிருக்கிற சீரழிவு அவ்வளவு மோசமான சீரழிவு. எதுவுமே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் என்ன நிலைமையில் இருக்கு? ஏதாவது ஒரு வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுச்சா? பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிப்பதற்கு மாவட்டந்தோறும் நீதிமன்றங்களை சார் 3.5 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை கொடுப்போம் சொன்னீர்கள். ஒண்ணுமே செய்யலையே. நான் இதை தாண்டி சொல்றேன். நீங்க கேக்குறீங்க இல்லையா 50 விழுக்காடு நிறைவேற்ற ரெண்டு பேர் பேசினா போய் சார் அறிவிப்பு வந்திருக்கு. எவ்வளவு ஆசிரியர்கள் என்பதை அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. போய் படிங்க, பேப்பர் படிங்க. சரி, ஓகே ஓகே. நாங்க பேப்பர்ல படிச்சோம் சார். நீங்க உங்க அளவுக்கு நாங்க படிக்கலீங்க. ஆனாலும் பாமர மக்களின் எவ்வளவு போய் படிங்க. ஏன் வந்து அப்ப நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக வந்து இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நீங்க இன்னொன்னு கேட்டீங்க. 50 விழுக்காடு நிறைவேற்றிட்டாங்கல்ல, 20 விழுக்காடு இருந்தாலும் குறை சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? ஏன் குறை சொல்றோம்னா மக்கள் நல திட்டங்கள் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்து கொண்டிருந்த திட்டங்கள் அத்தனையும் நிறுத்தினாங்க. 50 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இவர்கள் ஆட்சிக்கு வந்தோம் முதலாம் ஆண்டே திரு அன்பில் மகேஷ் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னார் நாங்கள் டேப் கொடுப்போம் என்று. இன்றைக்கு 5வது ஆண்டை நெருங்குகிறார்கள். இவர்கள் ஒருவரும் கொடுக்கவில்லை. இப்படி ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். நலத்திட்டங்கள் போடுவதை நிறுத்தி வரி முழுவதையும் உயர்த்தி கடனை 10 லட்சம் கோடிக்கு கொண்டு வந்துட்டு என்ன மிதியாதாரத்தை வச்சு என்ன செஞ்சீங்க? 30,000 கோடி முதலமைச்சரின் மகனும் மருமகனும் எடுத்துக்கொண்டார்கள் என்று பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்ன செய்தி தான் நினைவுக்கு வருகிறது. கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறையின் வேலையா இல்லையா? இல்ல அவர் மறுக்கிறாரு. காவல்துறையின் வேலையா இல்லையா கண்டுபிடிக்க வேண்டியது? காவல்துறை ஏன் கண்டுபிடிக்கல? 5 லட்சம் தான் காவல்துறை எங்க? சரி, கேப்போ குற்றவாளியா தான் இறந்து போனாங்க. அதை மறந்துடாதீங்க. கேப்போ நோ ப்ளீஸ் திருச்செந்தில் இந்த எலெக்ஷன்ல ஏன் நாங்க 40 ஜெயிச்சிட்டோம், அப்ப நாங்க வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அப்படின்றீங்க. ஆனா அதுக்கு வந்து நம்பரும் ஒரு காரணம் இல்லையா? அதிமுக பாஜக தனித்து இருந்தது, இன்னைக்கு ஒன்னு சேருது. 2 கட்சிகளும் திமுக எதிரான அரசியலை தனித்தனியா பண்ணாங்க, இன்னைக்கு ஒன்னா பண்ணுவாங்கல்ல? இல்ல 2019 ஓரணியில் நின்றும் 40 தொகுதிகளில் அவர்கள் தோற்றார்கள் என்பதுதான் வரலாறு. அதை விட்டுருங்க, அது வேற. 2000 திமுக ஆளுங்கட்சி இல்லையே, இருக்கின்ற பொழுதே பாஜக திமுகவை நோக்கி கேள்வி இல்லையே, இன்னைக்கு இருக்குல்ல. பரவாயில்ல, நீ அந்த கேள்வி வரும்னு தெரிஞ்சுதான் நான் சொல்றேன். அதிமுக ஆட்சி கட்சியாக இருந்த பொழுது, அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த பொழுதே 2004 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக ஓரணியில் நின்ற போது 40 தொகுதிகளையும் அவர்கள் தோற்ற வரலாறுலாம் இருக்குது. அதனால அந்த கணக்குக்குள்ள போனால் அது நம்ம வேற ஒரு டாபிக், அதை நம்ம பேசலாம். பட் நண்பர் கல்யாண சுந்தரம் அவர்கள் நான் சொன்னதை வந்து சரியாக கவனிக்கலையா அல்லது கவனித்தும் அவர் ரொம்ப அவருடைய என்ன சொல்றது அவருடைய வாத திறமையால் அவர் திசை மாற்றுகிறாரான்னு தெரியல. நான் என்ன சொன்னேன்னா ரொம்ப தெளிவாக, முதலமைச்சரை கேள்வி கேட்பதற்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு உரிமை இருக்கிறது. அதே அளவு கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் வரி மேல் போட்டு பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திய, கேஸ் விலையை உயர்த்திய மோடியை நோக்கி அல்லது மோடி அவர்களை நோக்கி ஏன் ஒரு கேள்வி கூட கேட்கல அப்படின்னு சொன்னேன். அவர் அந்த மோடியை விட்டுட்டு முதலமைச்சர் நோக்கி கேள்வி கேட்கக்கூடாதான்னு நண்பர் தோழர் செந்தில்வேல் சொன்னார். நாங்கள் அதை கேட்டால் தான் கோவப்படுறாங்கன்றார். ஓகே, மோடியை நோக்கி அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க அல்லது அதை விட்டுருங்க. இப்போ வாக்குறுதிகளை பற்றி நான் திருப்பி சொல்கிறேன் சார். நான் ரொம்ப யதார்த்தமாக நான் ஒரு இடத்துல இருந்து பேசணும், நான் திருப்பி நினைக்கிறேன். நீங்கள் 520 வாக்குகள் சொச்சோம். இப்போ எக்ஸாக்டாக சொல்லணும்னா 507 வாக்குகளுக்கு மேலே ஏடிஎம்கே கொடுத்த வாக்குகளில் அவங்க ஜிஓ போட்டது மட்டுமே ஜஸ்ட் 267, 267 வாக்குகள். நீங்கள் இன்னைக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு நண்பர் கல்யாணசுந்தரம் அவர்கள் ஒரு வாதம் வைக்கிறார். 2023 இப்ப இல்ல 2 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் வாதம் வைத்தார். 505 வாக்குறுதிகளில் 289 வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் என்று. ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவராக இந்த 289 வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று அன்னைக்கே டிஸ்பியூட் பண்ணி இப்போ நம்ம பொங்கலூர் மணிகண்டன் வந்து வச்சுட்டு டிக் பண்ற மாதிரி வச்சு பேசியிருக்கலாம். அதை ஏன் பேசலன்னு தெரியல, சட்டமன்றத்தில் பதிவாகி இருக்கும். ரைட், நான் என்ன கேட்குறேன், கார்கே ரொம்ப மனசாட்சியோட பேசுவோம் எல்லாத்தையும் சேர்த்து. ஒரு மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டத்தை முத்தமிழர் டாக்டர் கலைஞர் கொண்டு வந்தார். கலைஞர் கொண்டு வந்தார் என்ற ஒற்றை காரணத்திற்காக அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதை அப்படியே கிடப்பில் போட்டார். வெறும் தூணு மட்டும் நம்ம நிற்குது, பார்க்கும்போது வயிறு எரியுது, மக்களுடைய வரிப்பணம். ரைட், ஒரு அழகான தலைமைச் செயலகத்தை கட்டினார். கலைஞர் கட்டினார் என்பதற்காகவே நாங்கள் கால வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதை ஹாஸ்பிட்டலாக மாற்றி விட்டாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ரைட், இப்படி கலைஞர் கொண்டு வந்த எத்தனையோ திட்டங்களை நிறுத்தினார்கள். ஆனால் இந்த ஆட்சி அப்படி பண்ணல. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை இவங்க போகும்போது பணிகள் எந்த இடத்திலும் அது வந்து முழுமை பெறாமல் அப்படியே போட்டு போயிருந்தாங்க.
இவங்க செஞ்ச வேலைங்கிறதுக்காக அப்படி விட்டுட்டு போல. இந்த ஆட்சி வந்தவுடன் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பணிகளை முடித்து இன்றைக்கு திறந்திருக்குது. இன்னைக்கு திருச்சியில பேருந்து நிலையம் வந்திருக்குல்ல, மந்திரவாதி வந்து மாயம் போட்டு வந்துச்சா? இந்த கத்திப்பாரா பிரிட்ஜ் யாரு மந்திரவாதி கொண்டு வந்து போட்டாரா? அந்த அண்ணா மேம்பாலம் எங்கிருந்து வந்துச்சு? பாடி மேம்பாலம் எங்கிருந்து வந்துச்சு? 42 அணைக்கட்டுகள் எங்கிருந்து வந்துச்சு? நம்ம இதுல இருந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள் நுகர்பொருள் வாணிப கழகத்தை தோற்றுவித்தாரே கலைஞர், அதுல இருந்து வந்துச்சு. அது எங்கிருந்து வந்துச்சு? அரசு போக்குவரத்து கழகத்தை உருவாக்கினார், எங்கிருந்து வந்துச்சு? நலவாரியம் எங்க? இல்ல எல்லாமே சேர்த்து பேசுறேன். இல்ல ஒரு நிமிஷம், நான் எல்லாம் சேர்த்து பேசுறேன், எல்லாத்தையும் சேர்த்து பேசுவோம். இந்த 4 வருஷத்துக்கு சேர்த்து பேசுறேன், இந்த 4 வருஷத்துக்கே வர்றேன், இந்த 4 வருஷத்துக்கு வரேன். கிண்டியில கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனைன்னு ஒன்று அவ்வளவு பெருசா எழுந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு? கேரளால இருந்து உன்னிகிருஷ்ண பணிக்கிற கூட்டு வந்து மந்திரம் போட்டோமா? ஏதாவது மாய மந்திரம் போட்டு வந்துச்சா? மதுரையில அவ்வளவு பெரிய கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு? மாவட்டங்கள் தோறும் சார் பொங்கல் மணியன் சார், ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். நீங்க பேசுங்க, நான் யாரு பேசுறது குறிக்கல, நான் முடிச்சிடறேன் சார். நான் பொங்கல் மணியன் சார், இல்ல நீங்க யார் பேசுறது நான் குறிக்கல சார், நம்ம உரையாடுவோம். விவசாயிகளுக்கு 2 லட்சம் புதிய 2 லட்சம் விவசாயிகளுக்கு சார் நான் முடிச்சிடறேன் சார். இல்ல நான் அப்படி இல்ல சார், இப்ப ஹாஸ்பிடல் பேசக்கூடாதா? நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டீங்க, ஏன் பதறீங்க? நான் திட்டங்கள் ஏன் பதட்டம்? மனுஷபுத்திரன் குறிக்கிறீங்க பொழுது, ஒரு நிமிஷம், மனுஷபுத்திரன் குறிக்கிறீங்க பொழுது உங்களுக்கு எதே வருத்தம் வந்துச்சோ அதே வருத்தம் எனக்கு வருகிறது. நான் சொல்றேன் சார், நீங்க இருங்க, எனக்கு 2 நெறியாளர் யார்? கார்கே நீங்க நெறியாளரா, என்னுடைய நண்பர் மணிகண்டன் நெறியாளரா? ப்ளீஸ் இல்ல நெறியாளர் பேசுங்க, நான் முடிச்சிடுறேன். நான் என்ன நான் முடிச்சிடுறேன் சார், நீங்க மணிகண்டன் சார் நீங்க பேசும்போது நான் குறிக்கல, இல்ல ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, அவ்வளவு பெரிய நூலகம் வந்துச்சுல மதுரையில, எப்படி வந்துச்சு? சரி ஓகே, நீங்க மாவட்டம் தோறும் வந்து நியோ டைட்டில் பார்க் கொண்டு வந்திருக்கிறாரு, அது எங்க இருந்து வந்துச்சு? இன்னைக்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டு பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு அரசு தத்தெடுத்து அவர்களுக்கான நிதி உதவியை வழங்கி கொண்டிருக்கிறதே, அது திட்டத்திலே வராதா? மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் லிப்ஸ்டிக் பேருந்து என்று கொச்சைப்படுத்தினாரே, அந்த பேருந்துகளின் மூலமாக பயன்பெறக்கூடிய பெண்கள் எத்தனை பேர்? அந்த கட்டணமில்லா பேருந்தின் மூலம் அது எங்கேருந்து வந்துச்சு? கண்ணு முன்னாடி இருக்கிற திட்டத்தை நீங்க இவ்வளவு பிளண்டா நிராகரிச்சுட்டு போயிடுவீங்க அப்படின்னா, சார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்கள் பெருவாரியான திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான். இந்த 4 ஆண்டுகளுக்கும் சேர்த்தே நான் எடுக்கிறேன், எதையுமே நான் செய்யல. நான் என்ன சொல்றேன், நீங்க ஸ்கூட்டி கொடுப்பேன்னு சொன்னீங்களே, எங்க கொடுத்தீங்க? எல்லா பெண்களுக்கும் ஸ்கூட்டி கொடுத்தீங்களா? மறந்து போச்சா ஸ்கூட்டி கொடுப்போம்னு சொன்னது? இல்ல இதே விவசாயிகளுக்கு என்ன செஞ்சோம்னு கேக்குறார். 2 லட்சம் மானியம் கொடுத்தாங்க சார், 25000 ரூபாய் மானியம். எத்தனை பேருக்கு பிரதமர் வந்து எத்தனை பேருக்கு சார்? எத்தனை பேருக்குன்னு சார், எத்தனை பேருக்கு? அதுல கேள்வி இருக்கு. லேப்டாப் அப்புறம் நான் என்ன சொல்றேன், கண்டினியூஸா கல்விக்காக, வேலை வாய்ப்புக்காக, தொழிலுக்காக செய்யக்கூடிய ஒன்றை இல்லவே இல்லை நீங்க பிளண்டா மறுக்கிறீங்கல்ல. நான் திருப்பி சொல்றேன், எங்களுடைய ரிப்போர்ட் அல்ல, ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய ரிப்போர்ட் தானே. 9.69 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி, ஒண்ணுமே இல்லாம தான் வளர்ந்துடுச்சா தமிழ்நாடு? எனக்கு என்ன புரியல. சிறு குறு நிறுவனங்கள்லாம் மூடப்பட்டு விட்டன, மூடி எப்படி 9.69 விழுக்காடு வளரும்? இன்னைக்கு இருக்க தமிழ்நாடு வந்து சென்னையை வந்து டெட்ராய்ட்னு சொன்னாங்களே, தென்னிந்தியாவின் டெட்ராய்ட்னு சொன்னாங்களே, எங்க இருந்து வந்துச்சு? இருக்கக்கூடிய ஹுண்டாயில இருந்து ஃபோர்டுல இருந்து அவ்வளவு கார் கம்பெனி நீங்க கொண்டு வந்தது யாரு? இல்ல இதுக்கெல்லாம் அதிமுக ஆட்சியுடைய பங்களிப்பு இல்லையா? நம்ம இந்த மனிதவள குறியீடுகளுக்கு இல்லையா சார்? இல்ல சார் ஃபேக்ட் சார். நீங்க எதை பண்ணீங்க? திமுக ஆட்சியில் போட்ட அத்தனை திட்டங்கள் நீங்க நிறுத்த தான் செஞ்சீங்க. எதை கொண்டு வந்தீங்க நீங்க? சார் மெட்ரோ திட்டம் கொண்டு வரப்பட்ட போது இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்க? மோனோ ரயில் திட்டம் நாங்க அதுக்கு போட்டியா? எனக்கு தெரிஞ்சு மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வேற வழி இல்லாமல் ஏற்றுக்கொண்டது அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை மட்டும்தான். என்ன நீங்க எனக்கு புரியவே இல்லை. கோயம்பேடு பேருந்து நிலையத்தை எல்லாம் கட்டி முடிச்சுட்டு கலைஞர் போனார், நீங்க வந்து திறந்து வச்சீங்க. இன்னைக்கு மெட்ரோ திட்டம் செகண்ட் பேச ஆரம்பிக்க முடியாம தடுமாற்றிருந்தீங்க. இப்ப பிரதமர் சண்டை போட்டு நிதியை வாங்கி அந்த நிதியிலையும் இவங்க போய் சொல்றாங்க அரசு, ஒன்றிய அரசு கொடுத்துச்சுன்னு சொல்லி. தமிழ்நாடு அரசுடைய பங்கு மீதி கடன் ஒன்றிய அரசு வெறும் 7500 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு. செகண்ட் மெட்ரோ பேச கொண்டாடுறாங்க. நான் 2-3 முக்கியமான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறேன், நான் அதை வந்து சுருக்கமா சொல்லிடுறேன். நீங்க வந்து ஒருத்தரோட இருக்கிறார் அப்படின்னு சிலர் காட்டி கேட்கறாங்க. மிளகாய் பொடி வெங்கடேசன் ஒரு செம்மர கடத்தல் மன்னன், அமித்ஷாவோட நெருக்கமா போட்டோ எடுத்து நிக்கிறாரு, அண்ணாமலையோட நிக்கிறாரு. இதை என்னன்னு சொல்லுவீங்க? இப்ப அமித்ஷாவை கேள்வி கேட்கணும் பாரா நண்பர் கல்யாண சுந்தரம், இல்ல அமித்ஷாவை கேள்வி கேட்பாரா எடப்பாடி பழனிசாமி? நீங்க ரைடு போனதுனாலேயே வந்து பிரச்சனை. ஒருத்தர் குற்றவாளினா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சேலம் இளங்கோவன் வீட்டில் ரைடு நடந்துச்சு. அவருக்கு சொந்தமான அனைத்து இடங்களிலும் ரைடு நடந்துச்சு. அப்ப எடப்பாடி பழனிசாமி குற்றவாளிங்கிற மாதிரி நீங்க பாத்துட்டு இருப்பீங்களா? அப்படி பார்க்க முடியாது சார். அரசியல் ரைடு நடக்கும், வருமான வரித்துறை சோதனை நடக்கும். இதை எடுத்துட்டு ஒரு குற்றவாளி எல்லா இடத்துலயும் நடந்துச்சு சார். சேலம் இளங்கோவனுக்கு சொந்தமான அத்தனை இடத்துல நடந்துச்சு. ஏன் இப்ப விஜயபாஸ்கர் வீட்டில் நடக்கலையா? விஜயபாஸ்கர் எடப்பாடி பழனிசாமி க்ளோஸ். விஜயபாஸ்கருக்கு என்ன தொடர்புன்னு கேட்பீங்களா நீங்க? இது என்ன பேச்சு? எனக்கு புரியவே இல்லை சார். அரசியலுக்காக பாஜக பழி வாங்கி கொண்டிருக்கிறதுங்கிற அத்தனை பேருக்கும் தெரியும்.
நீங்க ஒரு வருமான வரித்துறை சோதனை அல்லது ஒரு அமலாக்கத்துறை சோதனை வச்சு நீங்க தீர்ப்பு எழுதிடுவீங்களா? நீங்க நீதிமன்றம் கேக்குது என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு கேக்குது. நீங்க எவ்வளவோ பேசலாம். இந்த இருக்கிற 10 நிமிஷத்துக்குள்ள எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லைங்கிறத ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க இன்னும் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் இருக்கிறது என்று சொல்லுங்கள், நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். எதுவுமே நிறைவேற்றவில்லை என்று கண்ணுக்கு முன்னாடி இத்தனை திட்டம் இருக்கும்போது நீங்க சொல்றீங்கல்ல, அது வந்து நிச்சயமாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் முடிவு செய்யும். கேட்போம். திரு பொங்கலூர் மணிகண்டன். அவங்க மரியாதைக்குரிய சகோதரர் செந்தில் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்ல வந்து நிறுத்திட்டார். அதாவது 2 லட்சம் மின் இணைப்புன்னு சொன்னதான் நினைக்கிறேன். சரியா சார் சொன்னது செந்தில் சார்? ஆமா சொல்ல வந்தீங்க. நான் அதுல வந்து தெளிவாவே நான் ஆதாரம் வச்சுக்கிறேன். அது உண்மையே அல்ல. நீ வேணா பட்டியல தர்ற. அதாவது 10 ஆண்டு முன்பு பதிவு செய்து கூட தராமல் முதலமைச்சர் ஏமாற்றுவதற்காக அன்றைய மின்துறை அமைச்சர் கொடுத்த பட்டியல். உண்மையில் அந்த மாதிரி கொடுக்கப்படவே இல்லை. இன்னும் 70,000 மேற்பட்ட மின் இணைப்பு வழங்கப்படாமல் இருக்கு. பட்டியல் தர்றேன். பொய்யா தான் நீங்க கேட்க தயாராக்கிறேன். அடுத்ததுங்க, இந்த அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டுல பல லட்சம் ஏக்கர் விவசாய பூமியில இருந்து இனாம் பூமியெல்லாம் இருக்குது. அந்த இனாம் பூமியில இருந்து பத்திரப்பதி மூலமா, மின்சாரத்துறை மூலமா, வருவாய்த்துறை மூலமா முழு உரிமை பெற்ற விவசாயியோட நிலங்களை காலி செய்ய இந்த அரசு முயற்சி. ஏன்னா ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பாக விவசாயிகள் கொடுக்கப்பட்ட பூமி அது. நான் வந்து அதிமுக திமுக சொல்லவில்லை. இந்த ஆட்சி கடுமையாக அந்த விவசாயிகளை விரட்டி காலி செய்ய முயற்சிக்கிறது. அதே மாதிரி நீ தேர்தலுக்கு சொன்னீங்களா, ஒண்ணுமே சார் கார்கே சார்ட்டே சொல்லலாம். நீங்க மணிகண்டனமே கல்யாணம் போய் சொல்றாங்க, நாங்க வந்து தவறே வரலன்னு சொன்னீங்கன்னா பட்டியல் இந்த மாதிரி இணையங்கள் இருக்குது, எடுத்து பிரிண்ட் பண்ணி கார்கே சார்ட்டு கொடுங்க. அவரே ஒரு 4 புறம் ஆய்வு பண்ணிட்டு எத்தனை வாக்குறுதி அளிக்கப்பட்டது, அது எப்படி நிறைவேற்றப்பட்டது, எவ்வாறு அந்த வாக்குறுதி எழுதப்படும் பாருங்க. எல்லாமே பொய்யான வாக்கு சொல்றது. 50% எல்லாமே அப்படின்றதுதான் கேள்வி எழுப்புறாங்க சார். இல்ல சார் முதலமைச்சர் சொன்னாரு ஒரு திருமண நிகழ்ச்சியில பேராட்சி கல்யாணம் சொன்னாரு 100% உண்மை. நாங்கள் கொடுத்த வாக்கு நிறைவேற்றி விட்டோம் முழுமையான்னு சொன்னாரு. அப்ப 98 97 சொன்னாங்க. இப்போ இந்த வாக்குறுதி யாரு ஏமாத்த முடியாது, இணையத்திலிருந்து எல்லாமே நான் பொய் சொல்லவே இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் அமைச்சர்கள் வந்து பேசும்போது சொன்னாங்க, எடப்பாடியார் வந்து விவசாயிகளுக்கு அது பண்ணாரா இது பண்ணாரா கேள்வி கேட்டாங்க. நான் சொல்றேன், தொலைநோக்கு பார்வையோடு இந்த அரசு விவசாயிகளுக்கு செஞ்ச 10 சொல்லுங்க. நான் செந்தில் சார் சொன்னா அவருக்கு கண்டுக்கவே இல்லை. விவசாய கடன் வந்து ஏன் கேட்கிறோம் சொன்னா, விவசாயம் செய்து கட்டுப்படியே ஆகிறது இல்ல. அதிமுக ஆட்சியில அம்மா ஆட்சியிலும் செலவு செய்யப்பட்டது, எடப்பாடி ஆட்சியும் செலவு செய்யப்பட்டதுங்க. நீங்க தெளிவா சொன்னீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெருந்தல்ல ஸ்டாலின் பேசினார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கோரிக்கையா வந்து நீங்க சொன்னதை ஏற்றுக்கொண்டு விவசாய கடனை முழுமையாக ரத்து செய்யணும்னு சொன்னாரு. இன்றைக்கு வரைக்கும் பேசவே இல்லைங்கிற வருத்தம். அப்போ விவசாயத்துறை பற்றி நீங்க சொன்ன ஒவ்வொரு பட்டியல் பாருங்க. சிறுதானிய உற்பத்திக்கு முழுமையான நுழைவு சொன்னீங்க, எதுவுமே செய்யல. அதாவது சிறுதானிய உற்பத்தி செய்யறது மாணவர்கள் செய்யறாங்க, அதை விற்பனை செய்யறது கஷ்டம், அதை வந்து முழுமையாக அரசே செய்யும் சொன்ன செய்யவே இல்லை. விவசாயிகளுக்கு நான் 100 லிஸ்ட் வச்சிருக்கேன் சார், ஒன்றை கூட திமுக கொண்டு பார்க்கல. நான் பொய்கள் தரவாங்கன்னா திமுகவுடைய மாநில விவசாய தலைவர் ஐயா என்கே பெரியசாமி முன்னாள் அமைச்சர், அவர் கேட்டு பாருங்க. அவர் மாதிரி உண்மையான விவசாய தலைவர் யாருமே இருக்க முடியாது. இன்னும் திமுக தலைவர் அவர் என்றும் சொல்கிறார், விவசாயிகளை இந்த அரசு ஏமாற்றுவது அவரே சொல்றாரு. அப்போ என்ன காரணம், விவசாயியை பற்றி தெரியல. அப்போ தெரியல சொன்ன முன்னாடி அரைவேக்காடு முழுவேக்காடு எல்லாம் பேசிட்டு வார்த்தைகளை போடுறது பயன் இல்லைங்க சார். எரியடி மாலா பேன போடுங்கிறது, வயிறு எரியுங்கிறது, இந்த மாதிரி முதலமைச்சர் பேசக்கூடிய வார்த்தையே இல்லை. அதெல்லாம் அந்த பொன்மொழி அவசியம் இல்லை. மக்களுக்கு தேவை இன்னைக்கு உழைக்கிறாங்க, உழைப்பு கேட்ட ஊதியம் இல்லை, விளைச்சல் கேட்ட விலை நிர்ணயம் இல்லை. அப்போ வெயில் காலத்துல மழை காலத்துல கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு என்ன பண்ண போறீங்க? ஏன் விவசாயிகள் வந்து 1 மாத காலமா பார்த்துட்டு போற விவசாயிகள் ஈசன் தலைமையில இதுவரையிலும் திமுகவில் இந்த மந்திரிகளோ எம்எல்ஏக்களோ யாருமே வரவில்லை என்று சொன்னால் விவசாயம் விரோத ஆட்சி திமுக ஆட்சி என்பது மரியாதை கருத்து. எல்லாத்தையும் இறுதியான கருத்துக்கள் திரு மணிசமுத்திரன் இருந்து. இல்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விவசாயியோட பாதுகாவலராக இருந்து விவசாயத்தை உயர்த்துற மாதிரியும் நாங்க ஒன்றும் பண்ணலைங்கிற மாதிரியும் இங்க கதை விட்டுட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, வேளாண்மைக்காக ஒரு மாநில அரசு இந்தியாவிலேயே ஒரு தனி பட்ஜெட்டே ஒவ்வொரு வருடமும் வேளாண்மைக்கென தனி நிதி ஒதுக்கீடு செய்து ஒவ்வொரு துறை சார்ந்து வேளாண்மை வளர்ச்சிக்காக என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத இந்த 4 வருடமா தனியா பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டு வரோம். அந்த பட்ஜெட்ல எல்லா விவரங்களும் இருக்கு. இவர்கிட்ட சொல்ற எந்த விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? சும்மா கதை விடுறாரு. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் வந்து பேரமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நிறைய விவரங்களை அதுல சொல்றாரு. வந்துட்டு
5,35 லட்சம் விவசாயிகள் பல்வேறு திட்டங்களால், வேளாண் திட்டங்களால் எப்படி பயனடைந்திருக்கிறார்கள் என்று ஒரு பெரிய லிஸ்ட கொடுக்கிறார். இப்ப உதாரணமா பயிர் காப்பீட்டு திட்டம், அதன் மூலமா பயனடைந்த விவசாயிகள், அதுக்கு அதே போல 2 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டு அதற்காக 26,824 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஒண்ணுமே கொடுக்கல, அது கொடுக்கல அப்படிங்கிறாரு. என்ன சார் கொடுக்கலங்கிறதுக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்க டேட்டா? உங்களுக்கு தமிழ்நாட்டில் கூடிய அத்தனை விவசாயிகளுடைய கணக்கு உங்க கையில இருக்கா? எவ்வளவு பம்ப் செட் கொடுக்கப்பட்டிருக்கு டேட்டா உங்ககிட்ட இருக்கா? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில, எந்த டேட்டாவின் அடிப்படையில் நீங்க பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாத்தையும்? அப்ப பாத்தீங்கன்னா முதல்வரோட அந்த ஒரு நிமிஷம் இருங்க, முதல்வரோட மண்ணுயிர் காப்பும் திட்டத்தின் கீழே நீங்க 135 கோடியில 4000 பசுந்தான் உர விதைகள் வழங்கப்பட்டது. இப்படியாக நீங்க தொடர்ந்து வேளாண் கருவிகள் வழங்கப்பட்டது. விவசாயிகளுடைய மறுவாழ்வுக்காகவும் வேளாண்மை வளர்ச்சிக்காகவும் எவ்வளவு தரிசு நிலங்கள் இன்னைக்கு வேளாண் நிலங்களா மாற்றப்பட்டிருக்கு தெரியுமா? இது எல்லாமே இல்ல. அவர் இவ்வளவு குற்றச்சாட்டை விவசாயிகளுக்கு நாங்க எதிராக இருக்கோம்னா, ஒரு புறம் தொழில்துறை வளர்ச்சி, இவங்க ஆட்சி காலத்துல எத்தனை தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டை விட்டு ஓடினாங்க. இவங்களுடைய லஞ்ச லாவணியத்தை தாங்க முடியாம இந்த ஒற்றைச்சாளர் முறை என்ன தெரியுமா? மொத்த முதலீட்டுல எனக்கு 40% கொடு அப்படின்னு கொண்டு வந்தது அதிமுக ஆட்சியில. இவங்க லஞ்சம் கொடுன்னு கேட்டதுதான் இவங்களுடைய ஒற்றைச்சாளர் முறை. இதுக்கு பயந்துக்கிட்டு எல்லா தொழில் நிறுவனங்களும் வெளிமாநிலங்களுக்கு ஓடினாங்க. ஆனா இந்த ஆட்சியில தொடர்ந்து உலகம் முழுக்க இருந்து இன்னைக்கு தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. ஏன் வர்றாங்க? வெளிப்படையான கொள்கை, சப்போர்ட்டிவ் சிஸ்டம், இது எல்லாத்தையும் பண்ணிட்டு, அதாவது தொழில் விரோத ஆட்சி, வேளாண் விரோத ஆட்சியா அதிமுக ஆட்சி 10 வருடம் நடந்தது. வச்சிருக்கோம் மக்கள் நம்பிடுவாங்களா? ஓகே, கல்யாண சுந்தரம் 1000 MSME தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி சட்டமன்றத்திலே பதிவு செய்யப்பட்டு ஆளுங்கட்சிக்காரர்களும் ஏற்றுக்கொண்ட செய்தி. அதுக்கு தரவு வேணும் கேட்டா அங்கேயே கேட்டுக்கலாம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கல. அது தரவுகளை கொடுக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், அதை தான் வெள்ளை அறிக்கைன்னு சொன்னா, தரவுகளை கொடுத்துட்டா இவ்வளவு பிரச்சனையே இல்லை, கொடுக்க மாட்டேங்கிறீங்க தான் பொய்ன்னு சொல்றேன். அதுக்கு ஒரு உதாரணமா தான் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை நான் சொன்னேன். தொடர் செந்தில் அவர்கள் சொல்வதை போல மோடி அவர்களை பற்றி பேசுவதற்கு அமித்ஷா அவர்கள் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நீங்கள் அவர் கவனித்தாரா என்பது தெரியவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக போராட்டத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து போராட்டம் என்று சொல்லி நாங்கள் போராடி இருக்கிறோம். மோடி அவர்கள் அதை செய்து, நான் என்ன கேட்கிறேன்னா, அவர் விலை ஏற்றுகிற போது நீங்கள் பேசுகிற நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று சுட்டிக்காட்டுகிற போது அங்கே பார் இங்கே பார் என்று சொல்லிக் கொண்டிருப்பதுதான் மோசமானது. நீங்கள் செய்கிற தவறுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவராலேயே இந்த 4 ஆண்டு காலத்தில் செய்த சாதனைகளை பட்டியலிட முடியாமல் தான் பழைய விஷயங்களை எடுத்து பேசுகிறார். இப்படி பேசினா 50 வருஷம் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கு, ஏராளமான செய்திகளை பேசிட்டு போலாம். நானும் கேட்கிறேன், அவரிடம் கேட்கிறேன், அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றியது யார்? கால்நடை பூங்கா கொண்டு வந்தது யார்? 69 விழுக்காடு இடஒதுக்கீடு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்திலே கொண்டு வரப்பட்டது. 11 மருத்துவக் கல்லூரிகளை ஒரே ஆட்சி காலத்தில் பெற்றவர் யார்? 7.5 விழுக்காடு உள்இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பியது யார்? இனப்படுகொலை நடந்த போது 2 ஆண்டு காலம் இருந்த கருணாநிதி அவர்கள் தீர்மானம் போடாத போது தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி காட்டியவர் யார்? குடிமராமத்து பணிகள் செய்து இந்த மண்ணை காப்பாற்றியவர் யார்? ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டு மீத்தேன் எடுக்கிற திட்டத்திற்கு என் மண்ணை பலி கொடுக்க போன போது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர் யார்? பட்டியலிட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனைகள் ஆயிரக்கணக்கான சாதனைகளை பட்டியலிட முடியும். எனவே ஒன்னே ஒன்று நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். விவசாயிகளுக்காக 21,000 கோடி கடனை தள்ளுபடி செய்தவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். இதை மறுப்பீங்களா? நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கிறீங்களா? ஒரே நிமிஷம், வேளாண் பட்ஜெட் போட்டேன்னு சொன்னாங்க. ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன், ரொம்ப நேரம் பேசாம இருந்தேன். வேளாண் பட்ஜெட் போட்டவங்க வேளாண் பொருட்களுக்கு, அந்த விளை பொருட்களுக்கு உரிய விலை கொடுப்போம் உங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல. நான் சொல்லல, உங்க கூட்டணி கட்சி சிபிஎம் சொல்லுது. சரி, ஓகே. இத்தனை பெயரை வச்சுட்டு எவ்வளவு தூரம் மக்களை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள்? அழகான வார்த்தை கோர்ப்புகள் மூலமாக மக்களை ஏமாற்றுகிறார்கள். செந்தில்வேல் மட்டும் நிறைவா சுருக்கமாக சொல்லிடுறேன். நான் இந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களையும் சொன்னேன். கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையிலிருந்து, கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திலிருந்து இந்த ஆட்சி என்னெல்லாம் பண்ணிச்சுன்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டேன். நண்பர் கல்யாணம் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அதோட சேர்த்து இதற்கு முன்பு என்ன செஞ்சு 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு போய் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கணக்கில் எழுதிட்டாரு. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் கலைஞர். அது சட்ட பிரச்சனை ஆகி அது டிஸ்பியூட் ஆகின்ற பொழுது அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதை பின்வாங்கிய தமிழ்நாடு போராட்டங்கள் நடத்தின. அதன் பிறகு அதை எப்படி சட்டம், அதற்கு சட்ட அங்கீகாரம் பெற்று ஜெயலலிதா இல்ல
நான் தெளிவா சொல்றேன் சார், நான் தெளிவா சொல்றேன் சார். ஆமா சார், கல்யாண சுந்தரம் தோழர், நான் பேசுறது பொறுமையா கேளுங்க, உங்களுக்கு வரலாறு தெரியும். இல்ல, நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். ஓகே நான் திருப்பி ரொம்ப தெளிவா சொல்றேன். இல்ல சார், ஒரு நிமிஷம். நான் விருப்பம் இருந்து பேசுறேன். கார்கே நான் பாருங்க, அவர் இவ்வளவு நேரம் மனுஷபுத்திரனை குறிக்கிறாங்கன்னாரு. அவர் என்னுடைய கருத்துல குறிக்கிறார் பாருங்க. மனுஷபுத்திரனுடைய கருத்துல குறிக்கிறாங்கன்னு அவர் சொன்னார்ல. மனுஷபுத்திரன் குறிக்கிறீங்க பொழுது கல்யாண சுந்தரம் தோழர் என்ன சொன்னாரு? குறிக்கிறாங்க. தோழர், நீங்க மனுஷபுத்திரன் பேசினீங்க என்ன சொன்னீங்க தோழர்? தோழர், நீங்க என்ன சொன்னீங்க? கல்யாண சுந்தரம் தோழர், நீங்க மனுஷபுத்திரன் பேசும்போது என்ன சொன்னீங்க? இல்ல, கல்யாண சுந்தரம் தோழர், நீங்க மனுஷபுத்திரன் குறிக்கிறீங்க பொழுது நீங்க குறிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. நீங்க பேசும்போது நான் குறிக்கல. இல்ல சரி, நிறைவா நான் திருப்பி சொல்றேன் கார்கே, ரொம்ப தெளிவா சொல்றேன். 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கலைஞர் கொண்டு வந்தது. அதற்கு சட்ட அங்கீகாரம், அதற்கு சட்ட ரீதியிலான சிக்கல் வந்த பொழுது ஏன் பயப்படுறீங்க தோழர்? தோழர், ஏன் இவ்வளவு வச்சோம்? ஏன் இவ்வளவு பதட்டம்? எதற்கு இவ்வளவு பதட்டம்? நான் எவ்வளவு பொறுமையா பேசுறேன். நீங்க யார் பேசும்போது நான் பேசல. இல்ல தோழர், நீங்க பேசும்போது நான் பேசவே இல்லை. தோழர், பதட்டப்படாதீங்க தோழர். ஏன் பதட்டம்? கூட வைக்கலாம், அமைதியா பேசுங்க. மனுஷபுத்திரன் பேசுங்க கார்கே, அவர் பேசட்டும் கார்கே, பரவாயில்ல, அவரே பேசட்டும். அவரே பேசட்டும். இவ்வளவு தைரியமா நெஞ்சுங்கொலை நடுங்காம பேச முடியும்னா நான் சேலஞ்ச் பண்றேன். நான் சேலஞ்ச் பண்றேன். எவ்வளவு கார்கே, தயவு செய்து கார்கே, என் பொறுமை ஒரு எல்லை உண்டு. கார்கே, பதில் கேட்போம். கார்கே, நான் தான் பேசுறேன். என்ன பேசுற? 69% ஜெயலலிதா அவர் நல்லா எடுத்து படிக்க சொல்லுங்க. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டு கலைஞர் காலத்திலேயே கொண்டு வரப்பட்டு விட்டது. 18 விழுக்காடு எஸ்டிக்கு ஒரு விழுக்காடை கொடுத்து அப்ப 30 + 20 50 ஆக்கி 69 விழுக்காடை கொண்டு வந்தவர் கலைஞர். அதன் பிறகு அது சட்ட ரீதியிலான சிக்கலுக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுது தமிழ்நாடு முழுவதும் பெரும் போராட்டம் வெடித்தது. நாளிதழ்களை டேட் வாரியான எடுத்து தர தயார். ஏன் இதை பற்றி சொல்றீங்க? சட்ட ரீதியான சிக்கல் வந்த பொழுது சட்ட ரீதியிலான அங்கீகாரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய இடத்தில் அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தார். நான் அதைத்தான் திருப்பி சொல்றேன். ஜெயலலிதா அவர்கள் அன்றைக்கு ஆசிரியர் வீரமணி அவர்களை நாடினார். அவர் இப்படி செய்யலாம்னு சொன்னார். அதன் அடிப்படையில் சட்ட ரீதியாக அது உறுதிப்படுத்தப்பட்டது ஜெயலலிதா ஆட்சியில். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருந்தது. பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருதுகளுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நீங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்